Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandham, Stotrams and Sri Vaishnavam. சுவாமி ஆளவந்தார் சாதிச்சிருக்கிற ஸ்தோத்திரமான ஸ்ரீ ஸ்தோத்திர ரத்னம் அதை ரொம்ப நாளாக பார்த்துட்டு வரோம் நம்ம. We are just one more உபன்யாசம் away from completing it. இது பையம்பாடி சேட்டலூர் ஸ்ரீவத்சாங்காச்சாரியார் சாதிச்சிருக்கிற வியாக்கியானத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து கற்றுண்டு வரோம். அவர் he in turn is using சுவாமி தேசிகன்ஸ் ஸ்தோத்திர பாஷ்யம். அதாவது ஸ்தோத்திர பாஷ்யம்ங்கிறது சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர ரத்னத்துக்கு சாதிச்சிருக்கிற பாஷ்யம். அதை அவர் சோர்ஸாக யூஸ் பண்ணுறார். ஸோ இன்டிரெக்ட்லி வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் சுவாமி தேசிகன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். ஸோ இன்னைக்கு நம்ம 56 through 60 பார்க்க போகிறோம். மீதி 61 through 65 அடுத்த தரம் பார்த்து அதோட முடிச்சுருவோம் நம்ம. ஸோ வழக்கம் போல் இந்த இனிஷியல் ப்ரேயர்ஸ் தனியன்ஸ், அதுக்கப்புறம் போன தரம் கற்றுண்ட 5 பாசுரங்கள் 51லேருந்து 55 வரைக்கும் ஒரு ஸ்லோகங்கள், அதை நம்ம அனுசந்திச்சுட்டு அப்புறம் புதுசாக ஸ்லோகங்கள் கற்றுக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை இவ்வுலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யக கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி ஸ்வாதயன்னிக சர்வேஷாம் த்ரயந்தார்த்தம் சுதுர்க்ரஹம் ஸ்தோத்ரயாமாஸ யோகீந்திரः தம் வந்தே யாமுனாஹ்வயம். யத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தாசேஷகல்மஷः வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமி தோஹம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. So let me get to slide number 59. So 51 through 55 அனுசந்திச்சுட்டு அப்புறம் புது ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். ததகம் த்வத்ருதேன நாதவானம் மத்ருதே த்வம் தயனீயவான் ஜகம் விதி நிர்மிதம் ஏதம் அன்வயம் பகவன் பாலயமாஸ்மஜீஹபகம் வபுராதிஷு யோபி கோபி வாகம் குணதோசானி யதா ததா விதஹ ததயம் தவ பாத பத்மயோஹ அஹம் அத்யைவ மயா சமர்ப்பிதஹ. மம நாத யதஸ்தி யோஸ்ம்யஹம் சகலம் தத்திதவைவ மாதவ நியதஸ்வம் இதி பிரபுத்ததீஹி அத்தவா கிம் நு சமர்ப்பயாமி தஹயம் அவபோதிதவானி மாம் யதாயாம் மயி நித்யாம் பவதீயதாம் ஸ்வயம் கிருபயைவம் அனன்யபோக்யதாம் பகவன் பக்திமபி பிரயச்ச மே. தவ தாஸ்ய சுகைக சங்கினாம் பவனேஷ்வஸ்வபி கீட ஜன்ம மே. இதராவசதேஷு மாஸ்மபூத் अपि मे जन्म चतुर्मुखात्मनः
இதான் நம்ம கடைசியாக பார்த்த ஸ்லோகம் இது. இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பேன், இதில் வந்து அடியார்களுடைய க்ளோரியை சொல்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதாவது தேவரின் தாசனாக இருப்பதில் உள்ள சுகத்தில் மட்டுமே ஈடுபட்டவர்கள், அதாவது அடியார்களை சொல்கிறார். அவளுடைய திருமாளிகைகளில் அடியனுக்கு புழுவாக கூட பிறந்தா பரவாயில்ல, மற்றவாளுடைய ஆற்றுல பிரம்மாவா பிறக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ ஹவு ஃபார்ச்சுனேட் இட் இஸ் டு பி born in the house of an adiyar even as a worm அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த அடுத்த ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க போகிறது, அதுலேயும் வந்து அடியாரை பற்றி சொல்ல போகிறார், அவருடைய க்ளோரியை பற்றி சொல்ல போகிறார். ஸோ லெட்ஸ் கோ தேர். ஒரு நிமிஷம். நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் நிறைய ஜாஸ்தி ஆகிடுது, அதனால் இட் டேக்ஸ் a little while to get there. 258. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற 5 ஸ்லோகங்களுடைய சம்மரி மாதிரி பார்க்குறோம். இன்றைக்கி 56லேருந்து 60 பார்க்க போகிறோம். இதில் வந்து அடியார்களுடைய க்ளோரி, தாசத்துவத்தினுடைய க்ளோரி, எம்பெருமானுடைய க்ளோரி, அப்புறம் தன்னை வந்து நைச்சானுசந்தானத்தில் தன்னுடைய பக்தி வந்து இட்ஸ் ஆஃப் த பிரிட்டன்ட் வெரைட்டின்னு சொல்லிக்கிறார். அப்புறம் வந்து எம்பெருமானே நான் வந்து உன்னுடைய ரக்ஷிய வஸ்து அப்படிங்கிற மாதிரி, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 56ல் சொல்கிறார் வந்து, அதாவது திரும்ப அடியார்களை பற்றி சொல்கிறார் சுவாமி. இந்த அடியார்கள் வந்து ஹூஸ் செப்பரேஷன் யூ கேன் நாட் ப்ரோக், அப்படிப்பட்ட அடியார்கள் இருக்காளே அவளுடைய கட்டாட்சம் எனக்கு வேணும் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உம்முடைய கட்டாட்சம் வேணும், அது வாஸ்தவம் தான். அடியார்களுடைய கட்டாட்சம் எனக்கு இருக்கணும், அதுவே என்ன ஒரு பெரிய பாக்கியவானாக ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அப்புறம் இந்த தாசத்துவத்தினுடைய எம்பெருமானுக்கு தாசனாக இருக்கிறது, அது நம்மளுடைய சொரூபத்தில் சேர்ந்தது. அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத தெரிவிக்கிற மாதிரி அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, சுவாமி anything of mine that exists outside of dasatvam to you, என்னோட டீட்டெயில்ஸ் இந்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். I will not tolerate that அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ எந்த பார்ட் ஆஃப் மீயாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மைண்ட் that lies outside of dasatvam to you, அதை வந்து அடியேன் பொறுத்துக்க முடியாது, அதை சுக்கு நூறாக போகட்டும் அப்படின்னு சொல்ல போகிறார் அவர். அப்புறம் வந்து யூ ஆர் அ தயா வாத்சல்யா ஓஷன் அப்படிங்கிற மாதிரி, யூ ஆர் அன் ஓஷன் ஆஃப் தயா அண்ட் வாத்சல்யா. அதனால தான் வந்து சுவாமி அடியேனுக்கு வந்து உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மேக் மீ ஃபியர்லெஸ் இன் ரிக்வெஸ்டிங் வாட் ஐ டிட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் அடுத்து 59ல் வந்து தன்னுடைய நைச்சானுசந்தானத்தை சொல்லிக்கிறார். சுவாமி உண்மையில பக்தி இருக்கிற மாதிரி எக்கச்சக்கமாக நடித்து ஏமாத்திருக்கேன் சுவாமி, நீர் என் அடியனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அந்த பக்தியை நான் பொய்யான பக்தி அது, அந்த பக்தியை கொஞ்சம் அப்படி நிஜமாக்கிடும் சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கடைசியில் வந்து சுவாமி நீ அடியனுக்கு எல்லாமே நீர் தான், அடியனுடைய அப்பாவும் நீர் தான், அம்மாவும் நீ தான், எல்லாமே நீ தான். அதே மாதிரி அடியேன் உம்முடையவன், உம்முடைய தாசன், உம்முடைய பிரபன்னன், உம்முடைய ரக்ஷ வஸ்து அப்படிங்கிற மாதிரி, நீ தான் காப்பாற்ற வேணும் அப்படிங்கிற மாதிரியான வஸ்து அடியேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? ஸோ இந்த 5 ஸ்லோகங்கள் 5 அர்த்தங்கள் சொல்லியிருக்கேன் அடியேன். இப்போ ஸ்டார்ட் வித் ஸ்லோகம் நம்பர் 56. ஸோ போனதில் வந்து ஒரு அடியாருடைய வீட்டில் புழுவாக பிறந்தாலும் ஐ வுட் ப்ரிஃபர் தேட் டு பீயிங் பார்ன் அஸ் பிரம்மா இன் சம்படி எல்சஸ் ஹவுஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அதே அடியாருடைய பெருமையை சொல்கிற விதத்தில் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, எனக்கு வந்து சுவாமி ப்ளீஸ் பிளஸ் மீ டு ரிசீவ் த கட்டாட்சம் ஆஃப் மகாத்மாஸ் whose separation you cannot broke, whose separation you cannot tolerate. Essentially is talking about அடியார்கள் அப்படிங்கிற மாதிரி. அவள் எப்படிப்பட்டவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது தேவரீருடைய திருமேனியை ஒரு முறை காண வேண்டும் என்கிற ஆசையால். ஸோ அந்த அடியார்கள் இருக்காள், அந்த பெரிய மகாத்மாக்கள்னு சொல்ல போகிறார். அந்த அடியார்களுக்கு வந்து அவளுக்கு என்ன ஆசைனாக்கா, எம்பெருமானுடைய திருமேனியை அட்லீஸ்ட் ஒரு தரமாக சக்ருதேவன்னு, இந்த சிங்கம் சக்ருத்னா ஆரம்பிக்கிறது பாருங்க, சக்ருதேவ பிரபன்னாய, சக்ருத்னா ஒரு தரம். ஸோ தேவரீருடைய திருமேனியை அட்லீஸ்ட் ஒரு தரமாவது பார்க்க வேணும் அப்படிங்கிற ஆசை அவளுக்கு நிறைய உண்டு. அதனால அவளை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாத்தையும் ஒரு புல்லு மாதிரி ஒதுக்கி விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி, மற்ற எல்லாம் ஒரு அற்பமாக தள்ளி விட்டுருவா அப்படிங்கிறது. என்ன மாதிரி விஷயங்களை தள்ளி விட்டுடுவான்னாக்கா, போகம், இந்த உலகத்தில் இந்த சென்சரி ப்ளஷர்ஸ் அனுபவிக்கிறது, அதுவும் உயர்ந்த போகம் அப்படிங்கிற சுப்ரீம் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற, அதாவது சுப்ரீம் ஃபார் அதர் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி. இவாளை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ சுப்ரீம் இல்லை. அப்படி உயர்ந்த போகமாக இருந்தாலும் சரி, மோட்சமே கூட வேண்டாம்னு சொல்லிடுவா. எனக்கு எம்பெருமானை பார்த்தா போகிறோம், மற்றபடி மோட்சத்துக்கு எனக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் இந்த ஆசை, எம்பெருமானை பார்க்கணுங்கிற ஆசையினால புல் போல தள்ளி வச்சுடுவாளாம். அது எண்ணத்தை தள்ளி வச்சுடுவா. இந்த மாதிரியான ஒசந்த என்ஜாய்மெண்ட், போகம், அந்த இது மோட்சம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை. அப்படிப்பட்ட யாரு அடியார்கள் வந்து மகாத்மாக்கள் என்று தேவரீரால் புகழப்பட்டவர்கள். பகவத்கீதையில கிருஷ்ண பகவான் வந்து சொல்றார், பெரிய மகாத்மாக்கள் இந்த மாதிரியான ஞானிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் என்று தேவரீரால் புகழப்பட்டவர்களால். ஸோ people who are praised by you, these adiyars who are praised by you as Mahatmas,
அவளால அடியேனுக்கு கட்டாட்சிக்கப்படும் தகுதி. ஸோ ஐ வாண்ட் டு பி கிவன் தட் கட்டாட்சம் பை தெம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு, அப்படிப்பட்ட ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டுக்கு, அப்படிப்பட்ட ஒரு தகுதிக்கு அடியனை அழைத்து செல்வீராக. அடியனை கையை பிடிச்சுன்னு அந்த ஸ்டேட்டுக்கு அழைச்சின்னு போகும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். நயாமி பரமாம் கதம்னு இவர் சொல்றாரு இல்லையா, அந்த வராக சரம ஸ்லோகத்தில் இந்த நயாமிங்கிற நயங்கிற வார்த்தை எங்கே யூஸ் பண்ண போறார். இங்கே நயன்னு வருது பாருங்க, என்னை அழைத்து போ அப்படிங்கிற மாதிரி. நான் அழைத்து செல்வீராக. அவர் அழைத்து நயாமி பரமாம் கதியம், நான் அழைச்சுன்னு போவேன் சுப்ரீம் பரமபதத்துக்கு அதில் சொல்கிறார். இவர் சொல்கிறார், அது இருக்கட்டும் சுவாமி, முதல்ல இந்த கட்டாட்சம் வேணும், இந்த அடியார்களுடைய கட்டாட்சம் வேணும், அந்த ஸ்டேட்டுக்கு முதல் அடியனை அழைச்சுன்னு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த தகுதிக்கு அழைத்து செல்வீராக. அப்புறம் அந்த அடியார்களை பற்றி அடிஷ்னல் அது கடைசி லைன்லையும் சொல்கிறார். யாருடைய பிரிவு, அதாவது அடியார்களுடைய பிரிவு ஒரு க்ஷணம் கூட தேவரீருக்கு மிகவும் தாங்க முடியாது. யூ கேனாட் டாலரேட் இட். மிகவும் தாங்க முடியாது, ரொம்பவுமே டாலரேட் பண்ண முடியாது உமக்கு. அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு வசந்தவர் அவா அப்படிப்பட்ட அடியார்களுடைய கட்டாட்சம் அடியனுக்கு வேணும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ துவத் ஆகார மீனிங் பார்க்கலாம் இந்த சந்தியெல்லாம் ரிமூவ் பண்ணதுலையும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்க, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், இந்த தமிழில் உள்ள இதுகள் அந்த ஃப்ரேசஸ்லாம் வருது பாருங்க, அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி லுக் ஃபார் த சம்ஸ்கிருத ஃப்ரேசஸ் தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸிலி. தேவரீரின் திருமேனியை, ஸோ துவத் ஆகார, உம்முடைய ஆகாரனாக்க திருமேனின்னு அர்த்தம். ஸோ துவத் ஆகார, உம்முடைய திருமேனியை, சக்ருத் ஒரு முறை, அதாவது சக்ருத் அப்படிங்கிற வார்த்தை இது, விலோகன பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையாங்கிறது ஆசைனால, தமிழ் தமிழ்லேயே ஆசைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, அப்படி பார்க்கணுங்கிற ஆசைனால அது திருணீகிருத்த, புல் போல தள்ளப்பட்ட, திருணினா புல் மாதிரி ஆக்கப்பட்ட, என்னத்தை புல் மாதிரி ஆக்கப்பட்ட அனுத்தம புக்தி, உயர்ந்த போகியம் போகம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த உலகத்தில் உள்ள சென்சரி பிளஷர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அது அனுத்தம புக்தியில சேரும். அனுத்தமன்னு சொல்றது ரொம்ப உத்தமமான, ரொம்ப வசந்தது அப்படிங்கிற மாதிரி. பட் அகெயின் தட்ஸ் வாட் த வேர்ல்டு வியூஸ் தம் அஸ். அப்படிப்பட்ட போகங்கள்லாம் அவள் தள்ளி வச்சிருவா. அது மாத்திரம் இல்லை, முக்தி பிகி அப்படிங்கிற மாதிரி, முக்தின்னு சொல்லப்படுற அந்த மோட்சம், லிபரேஷன் இருக்கே, அதையும் கூட அவள் தள்ளி வச்சிருவா. அவள் புல் மாதிரி ஒதுக்கி வச்சிருவா. எனக்கு அது வேண்டாம், எனக்கு எம்பெருமானை பார்க்கணும் அப்படிங்கிறது. இந்த விலோகன ஆசையா, எம்பெருமான அட்லீஸ்ட் சக்ருத்தி விலோகன ஆசையா, ஒரு தரமாவது அவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைனால மற்ற எல்லாமே அவளுக்கு புல் போல தோணும். பரமபதம் அப்படி கூட அவளுக்கு புல் போல தோணும். அப்படிப்பட்டவா இந்த மகாத்மபிகி, அந்த மகாத்மாக்கள் என்ற தேவரீரால் புகழப்பட்டவர்களால் மாம் அவலோக்கியதாம், அது என்னை அவள் கட்டாட்சிக்கும் நிலைக்கு நய, அடியேனை அழிச்சுன்னு போ சுவாமி. நயங்கிறது இம்பெரட்டிவ், செகண்ட் பர்சன் இம்பெரட்டிவ் வெர்ப். அது அங்கே அடியேனை அழிச்சுன்னு போவோம் சுவாமி. எப்படிப்பட்ட அடியார்கள் யாருனாக்க, யத் விரக, யாருடைய பிரிவு, ஹூஸ் செப்பரேஷன் ஃப்ரம் யூ, க்ஷணே தேவரீருக்கு க்ஷணே அப்படி ஒரு க்ஷணமும் கூட அதி துஸ்ஸக. ஸோ அதி துஸ்ஸகன்னு ரொம்பவுமே தாங்க முடியாத இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அடியார்கள், அவளுடைய பிரிவு உனக்கு ஒரு க்ஷணம் கூட தாங்க முடியாது. அப்படி வசந்தவாளா இருக்கிற அந்த அடியார்கள் இருக்காளே சுவாமின், அவளுடைய கட்டாட்சம் அடியனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். குலசேகராழ்வார் பெருமாள் திருமணி ரொம்ப அழகா சொல்றார். அவர் இந்த பெருமாள் திருமணியில் 2வது பதியுமே அடியார்களுடைய பெருமையை பற்றி சொல்றார். அவர் ஆடிப்பாடி அரங்க ஓ என்று அழைக்கும் தொண்டர் அடிப்பொடி ஆடனாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவது. அந்த அடியார்களுடைய பாத தூளி இருக்கே, அந்த பாத தூளியில புரண்டு கீழே விழுந்து புரண்டு அதுல குளிச்சாலே அதுவே ஒரு பெரிய பாகியம். அந்த பாகியம் கிடைச்சதுனாக்க கங்கைக்கு போய் நீராடணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எதுக்கு வேணும் சுவாமி, ரொம்ப அழகா சொல்றார் அவர். ஸோ அப்படிப்பட்ட அந்த அடியார்களுடைய கட்டாட்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சக்ரத்வதாகாரயம் விலோகனயாசயம் திருநீகிருதயனுத்தமயம் புக்தி முக்திபிஹ மகாத்மபிர்மாயம் அவலோக்யதாம் நய
துசக ஸோ அப்படிப்பட்ட அடியார்களுடைய கட்டாட்சம் எனக்கு வர்ற மாதிரி நீர் வந்து என்னை அழைச்சின்னு போ, அந்த நிலைக்கு அடியனை அழைச்சின்னு போகும் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ இது வந்து பாகவதர்களை க்ளோரிஃபை பண்ணுறது, பாகவத அவளுடைய கட்டாட்சம் இருந்தால் போரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த விலோகன ஆசைய அவளை அந்த எம்பெருமானுடைய ஆகார உம்முடைய திருமேனியை பார்க்கணுங்கிற ஆசையினால அந்த விலோகன ஆசையான்னு சொல்கிறாளோ இல்லையோ, அது எது மாதிரினாக்க அயோத்தியாவில் உள்ள ரெசிடென்ட்ஸ்லாம் வந்து பரதன் வந்து அவன் சித்திரகூடத்துக்கு போய் ஸ்ரீராமனை மீட் பண்ணி அவனை திரும்பி அழைச்சின்னு வரணும்னு சொல்லி போகிறானே, அவன் போகிறச்சே அயோத்தியாவோட ரெசிடென்ஸும் அவனுக்கு பின்னாடியே போனாலாம். அவள் போகிறச்சே எப்படி நினச்சின்னு போனாலாம். ஸோ வென் வில் ஐ சி லார்ட் ராமா? ஸோ திஸ் ஆர் அயோத்தியா ரெசிடென்ட்ஸ் அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. வென் வில் வி சி லார்ட் ராமா who is dark as a rain cloud with mighty arms full of sattva gunas only and having a firm vow to protect the surrendered. The Sakrudeva Prapannaya Tavasmiti cha yachate abhayam sarva bhutebhyo dadam etad vratam mamanu பின்னாடி சொல்ல போறானே, அந்த ஸ்ரீராமனை வந்து எப்போ நம்ம பார்க்க போகிறோம்? இஸ் ஆல்சோ த டிஸ்ட்ராயர் ஆஃப் த வேர்ல்ட் சாரோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மேகஷியாமம் மகாபாகும், மேகம் மாதிரி கருப்பாக இருக்கிறவன், மகாபாகும் பெரிய தோள்களையுடையவன், ஸ்திர சத்வம் சத்வமான குணங்களை உடையவன், திருட விரதம் திருடமான விரதம், சக்ருதேவ பிரபன்னாய அப்படிங்கிற விரதத்தை உடையவன், கதா திரக்ஷ்யாமஹே ராமம், எப்போ பார்க்க போகிறோம் அந்த ராமனை, ஜகத சோகநாசனம் உலகத்தினுடைய சோகத்தெல்லாம் நாசம் பண்ணுறவனவன் அழிக்கிறவனவன், அவனை எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் they go on to say indeed upon being seen by us, by the Ayodhya residents, Raghava or Rama வந்து he will remove our grief. எப்படி மாதிரினாக்கா like the sun rising to dispel the darkness of the entire world அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாவா. திருஷ்ட ஏவஹின சோகம் அபநேஷ்யதி ராகவக, திருஷ்ட ஏவகி பார்த்த உடனே அவன் வந்து ராகவ வந்து சோகம் அபநேஷ்யதி, சோகத்தெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவான் அவன். தம சர்வஸ்ய லோகஸ்ய, எல்லா உலகத்திலையும் உள்ள தமக அந்த இருட்டு இருக்கே அதை வந்து சமுத்யன்னிவ பாஸ்கரக, அதை போக்குறதுக்காக வேண்டி பாஸ்கரன் ஆகிய சூரியன் எழுந்திருக்கிறானே, அப்படிப்பட்ட சூரியன் மாதிரி இவன் வந்து நம்மளோட இதெல்லாம் போக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். இந்த திருணீகிருத்தக புல் போல இந்த புக்தி அண்ட் முக்தின்னு சொல்கிறாள், இந்த உலகத்து போகம் அப்போ தவிர லிபரேஷன் அது எல்லாமே வந்து புல் மாதிரி எனக்கு ஒன்றும் வேண்டான்னு அப்படின்னு சொல்லுவாள். அதை வந்து வந்து ஒரு கோட் ஒன்று கொடுக்குறாவா. அதாவது பிருஹத் பகவத அமிர்த அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரந்தம் ஒன்று இருக்குது. அது கிட்டத்தட்ட ஸ்ரீமத் பாகவதத்தை ஒட்டி எழுதப்பட்டது. அது வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட டிசைபிளான சனாதன கோஸ்வாமி அப்படிங்கிற சுவாமின் வந்து 16th centuryல சாதிச்சிருக்கார். அவர் வந்து அதில் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார், ஓ மைத்ரேயா, ஃபார் தோஸ் ஹூஸ் மைண்ட்ஸ் ரிமைன் ஃபிக்ஸ்ட் ஆன் வாசுதேவா while chanting or while performing sacrifice or deity worship archana, for such persons achieving the position of Indra, the king of heaven, or other such results is an obstacle அப்படிங்கிற மாதிரி. அவளை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்டவாளுக்கு வந்து, அதாவது இந்த அடியார்கள் அந்த மாதிரியான ஞானிகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுற இந்த ஞானிகள்லாம் இருக்காளே, இந்த மகாத்மாக்கள்னு சொல்கிறாளே, அவள் வந்து அப்படிப்பட்டவா வந்து அவள் வாசுதேவனை பற்றியே நினச்சின்னு இருப்பா. ஜபம் பண்ணுறச்சேயும் சரி, அல்லது ஹோமம் பண்ணுறச்சேயும் சரி, அல்லது அர்ச்சனை பண்ணுறச்சேயும் சரி, அப்படிப்பட்டவாளுக்கு இந்திர பதவி கொடுத்தாலும் அவன் வேண்டாம்னு சொல்லிடுவா. ஏன்னா சுவாமி இட்ஸ் ஒன்லி அன் obstacle to what we are really interested in அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாவா. வாசுதேவே மனோயஸ்ய ஜப ஹோமார்ச்சனாதிஷு தஸ்யாந்தராயோ மைத்ரேய தேவேந்திரத்வாதிகம் பலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அப்படிப்பட்ட அடியார்களுடைய கட்டாட்சம் அடியனுக்கு வேணும் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி. ஆழ்வார்களே அந்த மாதிரி சொல்கிறாளோ இல்லையோ. திருமாலையில் வந்து அதாவது திருணீகிருத்தங்கிறது வார்த்தை அந்த புல் மாதிரி அப்படிங்கிறதுக்கு வந்து என்னன்னாக்க இவர் சொல்கிறார். திருமாலையில் வந்து தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்கிறார், இந்த எச்சுவை தவிர யான்போர் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதாஸ் அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமானகர்களானேன்னு. இந்த இந்திரலோகம் ஆளுங்கிறது வந்து இது வந்து நாட் ஜஸ்ட் தேவர்களுடைய உலகத்தை சொல்லலை, வந்து பரமபதத்தையே சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்தில் சொல்கிறார். ஸோ பேசிக்லி அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க
எனக்கு பரமபதம் கூட வேண்டாம், எனக்கு வந்து இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டே இந்த எம்பெருமானுடைய வார்த்தைகளால் புகழ்ந்துன்னு இருக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறதே போரும், அவனை பார்த்துட்டு இருக்கிறது, அவனை ஸ்தோத்திரம் பண்ணு, அந்த மாதிரியான வேலைகளை போரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது அதே மாதிரி திருவாய்மொழியிலையும் வந்து சுவாமி நம்மாழ்வார் சொல்கிறார், பரமபதம் கூட எனக்கு வேண்டாம் சுவாமியன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இங்கே திரிந்தேற்கு இழுக்கு உற்று என் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது வந்து இந்த மாதிரி இந்த பூ உலகில் இருந்துட்டு இந்த எம்பெருமானையே வந்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்த மாதிரி அந்த பாக்கியம் கிடைச்சதுனாக்க இங்கே திரிந்து ஏற்கு இழுக்கு ஒற்று, இங்கேயே இருந்துடலாமே, எதுக்கு வந்து வேறு மற்றதுகள்லாம் வேணும், வேறு அதில் என்ன வாட்ஸ் அ ப்ராப்ளம் தேர் அப்படிங்கிற இழுக்கு ஒற்று என் அப்படிங்கிற மாதிரி அதில் என்ன ஒரு வாட் இஸ் லேக்கிங் இன் இட், இங்கேயே இருந்துடலாம், பரமபதெல்லாம் அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இரு மாநிலம் முன் உண்டு உமிழ்ந்த, அதாவது இரு மாநிலம் இந்த பெரிய பூமிகள்லாம் வந்து விழுங்கி அப்புறம் வெளியில் கொண்டு வரானே, அதாவது பிரளய காலத்தில் விழுங்கி சிருஷ்டி காலத்தில் வெளியில் கொண்டு வரானே அந்த செங்கோலத்தை, ரொம்ப அழகான செவந்த கோலம் மாதிரி அழகான பவழவாய் செந்தாமரை கண் என்னம்மான், இந்த புண்டரீகாட்சன் இருக்கானே பவழவாயோட, அது என்னுடைய சுவாமியான அவன் வந்து அவனை வந்து பொங்கு ஏழு புகழ்கள் வாய ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. என்னுடைய வாயில வந்து அவனுடைய புகழ்கள் அப்படி பொங்கி வர்ற மாதிரி இருந்துட்டு புலன்கள் வடிவு என் மனத்தாய், இந்த இந்திரியங்களெல்லாம் மயக்கிற அவனுடைய ஃபார்ம் இருக்க, திருமேனி இருக்கே, அதை என் மனசுல வச்சுண்டு அங்கு மலர்கள் கையவாய், அவன் மேல இது பண்றதுக்கு பூஜை பண்றதுக்கு கையில புஷ்பங்கள் வச்சுண்டு அந்த மாதிரி வழிபட்டு ஓட அருள்லே, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவன் அருள் பண்ணினான்னாக்க, அவன் அனுகிரகம் பண்ணினான்னாக்க இங்கே திரிந்தேற்கு இழுக்குற்றியன், இங்கேயே இருந்துருவேனா எதுக்கு பரமபதம் அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதே மாதிரி இந்த சாணக்கிய நீதி அப்படிங்கிற கிரந்தத்துல வந்து இது ஒன்று வருது. அதாவது எம்பெருமான ரியலைஸ் பண்ணவாளுக்கு உலகமே வந்து இட்ஸ் ஆஸ் இன்சிக்னிஃபிகண்ட் ஆஸ் அ பிளேட் ஆஃப் கிராஸ் அப்படிங்கிற மாதிரி, திருணம் பிரம்ம விதோ விஸ்வம் அப்படிங்கிற மாதிரி, பிரம்மனான எம்பெருமானை அறிந்தவர்களுக்கு விஸ்வம் என்டையர் உலகமே திருணம் புல்லு மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார் அவர். இதே மாதிரி இந்த பகவத்கீதையிலையும் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா, பகவான் கிருஷ்ணா வந்து அந்த ஞானின்னு சொல்லப்படுறவன், இல்லைங்க மகாத்மான்னு சொல்லப்படுறவன் அவர் இருக்கானே, அவனை ரொம்ப புகழறார் அவர். அதாவது பகுநாம் ஜன்மநாமந்தே, நிறைய பிறவிகளுடைய முடிவில் வந்து ஞானவான் மாம் பிரபத்யதே, த வாய்ஸ் வந்து ஞானி வந்து எங்கிட்ட வந்து பிரபத்யதே, அவன் சரண்டர் பண்றான். அவனது எப்படி சரண்டர் பண்றான், வாசுதேவ சர்வமிதி, இந்த வாசுதேவன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்றான் அவன். சமஹாத்மா சுதுர்லபக, அந்த மாதிரி மனுஷா கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் சுவாமின்னு அப்படிங்கிறார். ஒரு நம்ம சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு, இந்த மாதிரி மனுஷா கிடைக்கிறது என்ன கஷ்டம் சுவாமி அடியனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஆட்களை தேடின்னு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பகவத்கீதையில சொல்றாரு வந்து மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரகிருதிமாஸ்ரிதாः பஜந்தி அனன்ய மனசः ஞாத்வா பூதாதிமவ்யயம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது த கிரேட் சோல்ஸ் அர்ஜுனா, அவ வந்து ஹேவிங் டேக்கன் ரெஃப்யூஜ் இன் த டிவைன் நேச்சர், அவள் வந்து எப்பவுமே அவனை வந்து ஒரு வேற ஒன்றுத்தையும் மனசு செலுத்தாம என்னையே அவன் இது பண்ணிட்டு இருப்பான், வணங்கின்னு இருப்பா. அவள் நோயிங் மீ அஸ் த இம்பெரிஷபிள் அண்ட் தி ஆரிஜின் ஆஃப் ஆல் பீயிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது எவ்வளவு டிவோட்டடாக டெடிக்கேட்டடாக இருக்கா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு அதை சொல்கிறார். அது மற்றபடி இந்த அவலோகைய தாம் நய அப்படிங்கிற மாதிரி அவளுடைய இது வந்து கட்டாட்சம் வந்து என் மேலே படுற நிலைக்கு என்னை அழைச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இல்லையோ. அதை வந்து சாத்வத சம்ஹிதான்னு பாஞ்சராத்திரத்தில் ஒரு இது இருக்கு. அதில் வந்து என்ன சொல்றதுனாக்க, whoever receives கட்டாட்சம் from one whose ஞானம் extends till அனுஷ்டானம், அவ வந்து they get liberated from all sins. எம்பெருமானுடைய கட்டாட்சம் பண்ணாக்க of course you will get liberated from all sins. பட் ஆனாக்க அந்த அடியார்கள் இருக்காளே, அவளுடைய கட்டாட்சம் பட்டாலே you will be liberated from all sins அப்படிங்கிற மாதிரி அந்த இந்த சாத்வத சம்ஹிதையில வந்து சொல்றது, யஸ்யானுபவ பர்யந்த, யாருடைய ஞானம் வந்து, அதாவது ஞானம்ங்கிறது வந்து நம்ம மனசுல நம்மளோட மூளையில வாங்கிக்கிறோம்.
பட் சில சமயம் மூளையிலே நின்றுடுறது. இட் டசன்ட் டிரான்ஸ்லேட் டு ப்ராக்டிஸ். ஸோ அது மாதிரி சொல்ல அந்த ஞானத்தை வாங்கிண்டு அதை வந்து ப்ராக்டிஸ், அதை வந்து அனுபவம் வரைக்கும் கொண்டு வராளோ, யார் கொண்டு வராளோ அவள் வந்து யஸ்யானுபவ பர்யந்தா, அந்த அனுபவம் வரைக்கும் கொண்டுறாளே, அனுஷ்டானம் வரைக்கும் அந்த ஞானத்தை கொண்டு வராளே. புத்தி சத்வே பிரதிஷ்டிதா தத்ருஷ்டி கோச்சரா சர்வே முச்சியந்தே சர்வ கில்பஷைஹி. முச்சியந்தே கெட் லிபரேட்டட் அப்படிங்கிற மாதிரி, சர்வ கில்பஷை அப்படிங்கிற மாதிரி, தே கெட் லிபரேட்டட் ஃப்ரம் ஆல் த சின்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சர்வ கில்பஷைனாக எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுறார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் தேர் இஸ் அ பிரமாணம் இருக்குது. அதாவது அடியார்களுடைய கட்டாட்சம் பட்டாலே அந்த இது அதுவே வந்து எல்லா பாவங்களையும் போக்கும் அப்படிங்கிற மாதிரி இது. மற்றபடி இந்த கடைசி லைனில் சொல்கிறார், க்ஷணே அபிதே யத் விரக அதிதுஸ்ஸகன்னு சொல்கிறாரு. யத் விரக, யாருடைய பிரிவு வந்து க்ஷணே அப்பி ஒரு க்ஷணம் கூட உமக்கு வந்து பொறுக்க முடியாதோ, கொஞ்சம் ரொம்ப பொறுக்க முடியாத மாதிரி இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி அது வந்து. அதனால் அவளை விட்டு பிரியாமல் அவள் கூடவே இருப்பான் எம்பெருமான் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அதில் அது வந்து என்ன சொல்றதுனாக்கா, நாராயணஸ்தம் அன்வாஸ்தே வத்சம் கௌரிவ வத்சலா. அதாவது என்னன்னாக்க, ஹூவர் சான்ஸ் நாராயணா, எம்பெருமான் வந்து ஃபாலோஸ் ஹிம் எப்படின்னாக்க லைக் அ கவ் ஃபாலோஸ் இட்ஸ் காஃப் அப்படிங்கிற மாதிரி. வத்சன்னாக்கா கவ், வத்சலன் அப்படிங்கிறனாக்கா அது அந்த மாதிரி பிரியம் வச்சிருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி. இது யாரு நாராயணன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளோ உடனே அவள் பின்னாடியே அவன் கூட போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். வைகுண்ட கத்தியத்தை நம்ம பார்த்துருக்கோம், பகவத் ராமானுஜர் சாதிக்கிறார் அவர். ஆஹ்ரித வாத்சல்யைக ஜலதே, ஆஸ்ரிதர்கள்ட்ட வாத்சல்யம் எக்கச்சக்கமாக கொண்டவன், ஓஷன் மாதிரி, அவன் ஓஷன் ஆஃப் வாத்சல்யம் மாதிரி. பக்த ஜன சம்ஸ்லேஷைக போகஸ்ய, அவனுக்குள்ள ஒரே போகம் வந்து பக்த ஜனங்களோட சம்ஸ்லேஷிச்சுண்டு கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் அப்படிங்கிற மாதிரி கூடியிருந்து அனுபவிக்கிறது. அப்படிப்பட்டவன் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்ட அடியார்கள் அவருடைய கட்டாட்சம் அடியனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? ஸோ அடுத்த ஸ்லோகம் 57வது ஸ்லோகம். இது என்ன சொல்றாருன்னா, இதில் வந்து பீயிங் அ தாசன் அது வந்து எவ்வளவு பெருமை வாய்ந்தது, எவ்வளவு வைபவம், எவ்வளவு க்ளோரி இருக்கு. அதனால எனிதிங் அவுட் சைட் ஆஃப் தட் எனக்கு கொஞ்சம் கூட ஒன்று வேண்டாம். நோ பார்ட் ஆஃப் மீ, இஃப் எனி பார்ட் ஆஃப் மீ வாண்ட்ஸ் டு லிவ் அவுட் சைட் தட் தாசத்துவம் டு எம்பெருமான், அதை நான் சுக்கு நூறாக உடச்சி போட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ எனிதிங் ஆஃப் மைண்ட் தட் எக்ஸிஸ்ட் அவுட் சைட் ஆஃப் தாசத்துவம் டு யூ ஐ வில் நாட் டாலரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அப்படி சொல்றச்சே அதான் சொல்றார், இங்க பாருங்க, உம்முடைய அடிமை என்னும் பெருமைக்கு, உம்மகிட்ட தாசனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வைபவம் இருக்கு பாருங்கோ, அந்த வைபவத்துக்கு வெளியே அவுட் சைட் ஆஃப் தட் சுவாமி எம்பெருமானே ஒரு க்ஷணமும் பொறுக்க மாட்டேன். என்னதை ஒரு க்ஷணமும் பொறுக்க மாட்டேன், அதாவது இஃப் எனி பார்ட் ஆஃப் மீ லிவ்ஸ் அவுட் சைட் ஆஃப் பீயிங் அ தாசன் டு யூ, அதை நான் தாங்க மாட்டேன். அது தேகமாக இருக்கலாம், தேகம்னாக்கா சரீரமாக இருக்கலாம். இஃப் மை சரீரம் வாண்ட்ஸ் டு லிவ் அவுட் சைட் ஆஃப் தாசத்வம் டு யூ, ஐ வில் நாட் டாலரேட் இட். அதே மாதிரி பார்த்தா எனக்கு என்ன பண்ணுவாங்கிறது அப்புறமா சொல்றார், அது 100 கூறாக அழிவை அடையட்டும், 100 பீசஸாக அது உடஞ்சு போகட்டும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி சொல்றார் அவர். வாட் எவர் வாண்ட்ஸ் டு லிவ் அவுட் சைட் ஆஃப் தாசத்வம் டு யூ சுவாமின், அது 100 கூறாக அழிவை அடையட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 100 கூறுனாக்கா 100 பார்ட்ஸ் ஆஃப் let it disintegrate, let it break into 100 pieces அப்படின்னு. இந்த ஏஐ வந்து அதனுடைய பிக்சரைசேஷன் பார்த்தா 100 பாட்டாக உடஞ்சு போகட்டும், தூள் தூளாக சிதறட்டும் அப்படிங்கிறத வந்து ஏஐ வந்து ஒரு படமாக போட்டிருக்காது. ஸோ அது 100 கூறாக அழிவை அடையட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அதனால வந்து அது எதுவாகனாலும் இருக்கட்டும் சுவாமி, அடியனுடைய தேகம் சரீரம் இருக்கே, if it wants to live outside of தாசத்துவம், let it disintegrate, let it break into 100 pieces அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அடியனுடைய பிராணன் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சுனாக்க அதே மாதிரி let it incur the same outcome அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எல்லோரும் விரும்பும் சுகத்தையோ, அதாவது if any சுகம், any pleasure comes outside of தாசத்துவம் to you, எனக்கு அந்த மாதிரி பிளஷரும் வேண்டாம், அதுவும் சுக்கு 100 பங்காக உடஞ்சு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். How about ஆத்மா? உம்முடைய ஆத்மா வந்து அது ரொம்ப முக்கியம் சுவாமி. இஃப் மை ஆத்மா வாண்ட்ஸ் டு லிவ் அவுட் சைட் ஆஃப் தாசத்துவம் டு யூ, அது சுக்கு 100 உடஞ்சு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆத்மாங்கிறதே ஒரு அணு மாதிரியானது, அதை வந்து சுக்கு 100 உடஞ்சு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது தவிர சரி வேற என்னத்தையும் சொல்லலைன்னாக்கா அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்குவோம் சுவாமி, வேறு எதையுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இஃப் எனிதிங்
சம்திங் எல்ஸ் தட் ஐ ஹவ் நாட் செட், அதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கோம். இஃப் இட் வாண்ட்ஸ் டு லிவ் அவுட் சைட் ஆஃப் தாசத்வம் டு யூ, அது வந்து சுக்கு நூறாக உடஞ்சு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருனாக்கா, சுவாமி சும்மா அது அடியேன் வந்து பேச்சுக்கு சொல்லலை சுவாமி, இந்த பாலிட்டிஷியன்ஸ் வந்து மேடையில் பேசுகிற மாதிரி அந்த வீர வசனம் பேசிட்டு அந்த மாதிரி சும்மா இருக்கிற மாதிரி இல்லை சுவாமி, இந்த அறிவிப்பு உண்மையே, இந்த விஞ்ஞாபனம் வந்து உண்மையை நிஜமாகவே ஜென்யூனாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஹயக்ரீவன் எம்பெருமான கூப்பிடுறார் அவர். ஸோ நம்ம மது மதன அப்படிங்கிற மாதிரி மது கைட்டபர்களை அழித்தவனோ இல்லையோ அது மாதிரி அந்த மாதிரி வந்து இஃப் எனிதிங் wants to live outside of தாசத்வம் to you, எப்படி நீ மது கைட்டபர்களை அழிச்சியோ அதே மாதிரி நீ அதை அழிச்சிரு. whatever part of me wants to live outside of தாசத்வம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டாக சொல்கிறார் பாருங்க. என்னாக்கா அவர் சொல்கிறச்சே வந்து ஒரு வெறுப்பு தெரியாது. if any part of me wants to live outside, அது சுக்கு நூறாக உடஞ்சி போட்டோன்னு அதுக்கு சாபம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறார் அவர். ஸோ அந்த அளவுக்கு அது எம்பெருமானுடைய தாசனாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு அவ்வளோ பிடிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது சரியா? அதை ஸோ அர்த்தங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து. ஸோ என்ன சொல்கிறாருனாக்கா, ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அதாவது உம்முடைய அடிமை என்னும் பெருமைக்கு வெளியே, ஸோ தவ சேஷத்வ விபவாத், உன்னுடைய அடிமை என்னும் பெருமைக்கு பகிர்பூதம் வெளியே, ஸோ இஃப் சம்திங் தட் வாண்ட்ஸ் டு லிவ் அவுட் சைட் ஆஃப் தட் அப்படி இருந்துனாக்க, சுவாமி நாத சுவாமியே க்ஷணம் அப்பி சகே அப்படிங்கிற மாதிரி, ஒரு க்ஷணம் கூட பொறுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சுவாமி பொறுக்க மாட்டேன்னாக்கா வேர் டஸ் த நெகட்டிவ் கம் ஃப்ரம், இங்கே நேங்கிற வார்த்தை இல்லையன்னாக்க அந்த நேவை வந்து ஒவ்வொரு இதுக்கும் முன்னாடி போட்டிருக்கார் அவர். தேகத்துக்கு முன்னாடி போட்டிருக்கார், பிராணனுக்கு முன்னாடி. ஸோ அந்த நேங்கிறது வந்து இதில் வருது. ஸோ க்ஷணம் அப்படி ந சகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். அது வந்து என்னன்னாக்கா அப்படி ஒரு க்ஷணம் கூட பொறுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது எதுவாக இருந்தாலும் சரி, ந தேகமாக இருந்தாலும் சரி, ந பிராணனாக இருந்தாலும் சரி, நச்ச சுகம் அசேஷ அபிலஷிதம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது the சுகம், the pleasure, எல்லா எல்லாரும், அசேஷனா எல்லாரும், அபிலஷித்தம் எல்லாரும் விரும்புறது, உலக ஜனங்கள் அடியனை தவிர உலக ஜனங்கள் எல்லாரும் விரும்புகிறாளே இந்த பிளஷர்ஸ், த சென்சரி பிளஷர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அது அந்த மாதிரியான பிளஷர்ஸ் வந்து எதுவும் எனிதிங் தட் லைஸ் அவுட் சைட் ஆஃப் தாசத்வம் டு யூ, அது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றார். ஸோ சுகம் அசேஷ அபிலஷித்தம், எல்லாரும் விரும்பும் சுகம் அதுவாக இருந்தாலும் சரி, அது எனக்கு வேண்டாம். நச்ச ஆத்மா, நம் அடியனுடைய ஆத்மா கூட அந்த மாதிரி தாசத்துவத்துக்கு வெளியில வாழணும் அப்படின்னு நினைச்சுனாக்க அதுவும் சுக்கு நூறாக போகட்டும். அதே மாதிரி இதை என்னத்தையும் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் விட்டுட்டேனாலும் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்குவோம் சுவாமி. ந அந்யத் கிமப்பினாக்கா ஏதாவது ஒன்று, எனிதிங் அப்படிங்கிற மாதிரி. ந அந்யத், இதை தவிர அடியேன் சொன்னதை தவிர மற்ற விஷயங்கள் எதுவாவது விட்டு போயிருந்தனாக்க அதையும் நீ சேர்த்துக்கோவும். தவ சேஷத்வ விபவாத், உம்முடைய சேஷத்துவம் என்கிற பெருமையிலிருந்து பகிர்பூதம் வெளியே நின்று அப்படி இருக்கிற அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது என்ன பண்ணிட்டோம்னாக்க இருந்ததுனாக்க, நாத க்ஷணம் அப்பி சகே, ஒரு க்ஷணம் கூட நான் பொறுத்துக்க மாட்டேன். யாது சததா விநாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது சததா 100 பங்காக, விநாசம் நாசம், யாது அடையட்டும். ஸோ 100 பங்காக நாசம் அடையட்டும். தத் சத்தியம், இது வந்து டேபிள் அடிச்சு சொல்றார். இது வந்து சத்தியம் தான் சுவாமி, நான் நிஜமாவே சொல்றேன். இது வந்து பேச்சுக்கு சொல்ற வார்த்தை இல்லை. மதுமதன மதுசூதனான்னு கூப்பிடுறார். அது ஹயக்ரீவன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறார். ஏன்னா ஹயக்ரீவ அவதாரம் எடுத்து மது கைட்டபர்களை அழிச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். எப்படி நீ மது கைட்டபர்களை அழிச்சியோ அது மாதிரி இந்த மாதிரியான எனிதிங் தட் லிவ்ஸ் அவுட் சைட் ஆஃப் தாசத்வம் ஆர் வாண்ட்ஸ் டு லிவ் அவுட் சைட் ஆஃப் தாசத்வம், அதை நீரே அழிச்சிடும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த விஜ்ஞாபனம், இந்த அடியேன் பண்ற இந்த விஜ்ஞாபனம் இருக்கே, இந்த ரிக்வெஸ்ட் ஆர் திஸ் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் இருக்கே, அது வந்து தத் சத்தியம் சுவாமி, நிஜமாகவே இது ஜென்யூன் சுவாமின், இது ப்ளீஸ் டோன்ட் டவுட் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஸ்லோகம் அது. ஏன்னா அவர் தாசத்துவ எவ்வளவு அதில் பற்று வச்சிருக்கார், ஆசை வச்சிருக்கார் அப்படிங்கிறது. அதாவது இந்த விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் நம்ம ஸ்லோகம் அடிக்கடி பார்க்குறோமோ இல்லையோ, இந்த விசித்திரமான தேகம், இந்த ஒண்டர்ஃபுல் சரீரம் இருக்கே, அது வந்து ஈஸ்வராய நிவேதித்தம், ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு அப்படின்னு தான் கிரியேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஸ்லோகம் இருக்கு. அதனால வந்து நம்மளுடைய இஃப் எனி பார்ட் ஆஃப் அஸ் இஸ் நாட் பீயிங் என்ஜாய்ட் பை எம்பெருமான்,
அதை தூக்கி தூர போடணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது. அந்த அர்த்தத்தில் சுவாமி நம்மாழ்வார் வந்து ஒரு ஃபுல் பதிகம் பண்ணியிருக்கார், திருவாய்மொழி பதிகம் 4.8 அப்படிங்கிற மாதிரி. அந்த பதிகத்தை எக்ஸாக்ட்லி பேட்டர்ன் பண்ணி இவர் இந்த ஸ்லோகத்தை ஒரு ஸ்லோகத்தில் அந்த அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்தை ரொம்ப அழகாக காமிக்கிறார் அது. ஸோ இன்னொன்று சொல்கிறாருனாக்கா, இந்த ஸ்லோகம் வந்து நமக ஒன்றுமே எனக்கு இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் நமமன்னு சொல்கிறோம். நமகங்கிறது என்ன? நமமன்னு அர்த்தம் அகங்காரம் மமக்காரம் எல்லாத்தையும் விட்டுணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது. ஸோ இங்கே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன? ஒன்றுமே நான் எனக்குன்னு பண்ண போகிறதில்ல, எல்லாமே உனக்கு தாசனாக இருந்து பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே வந்து வாட் எவர் ஐ டூ இஸ் இன்டெண்டட் ஃபார் யுவர் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து மம அப்படிங்கிற அர்த்தத்தில் வருதோ இல்லையோ. அதனால இது திருமந்திரத்தில் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ அப்படிங்கிறது நமக அப்படின்னு வருதோ இல்லையோ, அந்த நமகங்கிற வார்த்தை இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. டோன்ட் வாண்ட் எனி திங் அவுட் சைட் ஆஃப் பகவத் சேஷத்துவம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த அடியன் சொன்ன மாதிரி இது வந்து இந்த ஒன் ஸ்லோகம் இஸ் ஃபுல்லி இன்ஸ்பயர்ட் பை திருவாய்மொழி பதிகம் நாட் பாசுரம். பதிகம்னாக்க அந்த ஹோல் செட் ஆஃப் பாசுரம்ஸ் இருக்கே, 10 or 11 இன்க்ளூடிங் பலஸ்ருதி. அந்த திருவாய்மொழியில் 4.8 அதில் வந்து நாயிகா பாவத்தில் இருந்துண்டு, ஸோ பராங்குஷ நாயகியாக இருந்துட்டு சுவாமி நம்மாழ்வார் சொல்கிறார். அடியன் வந்து பாருங்க, அடியன் will just give you one பாசுரம், அதனுடைய ஃபுல் பாசுரம் தரேன். ஏறாளும் இறையோனும், ஏறு ஆளும் இறையோன், ஏறுனாக்க எருது, த புல். ஸோ புல் மேலே இருக்கிற அந்த சிவபெருமான் இருக்கானே அவன் திசைமுகனும் இந்த பிரம்மா, திருமகளும் கூறு ஆளும், ஸோ திருமகளான ஸ்ரீதேவி, இவாளுக்கெல்லாம் தன்னுடைய உடம்பை கூறு போட்டு கொடுத்துருக்கானே, டிவைட் பண்ணி கொடுத்துருக்கானே தனி உடம்பன். அவன் வந்து இந்த எம்பெருமான சொல்றார், குலம் குலமா அசுரர்களை நீரு ஆக முடியும். நீர் ஆகுனாக்க ஆஷஸ் மாதிரி. ஸோ கூறாய் நீராய் நிலனாகி கொடுவல் அசுரர் அப்படிங்கிற மாதிரி இது வருதோ இல்லையோ, அந்த மாதிரி அவளை வந்து கொன்று அவளை எரிச்சு அவளை சாம்பல் ஆக்கி அதெல்லாம் அப்படி பரப்பிடுறார் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இதில் சொல்றார், பாசுரத்தில் சொல்றாரோ இல்லையோ அந்த ஸ்ரீ நம்மாழ்வார். அது மாதிரி நீர் ஆகும்படியாக நிருமித்து படை தொட்ட அப்படி ஆயுதங்களை தொட்ட அந்த மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இருக்கானே, அவன் கவராத, அவன் அனுபவிக்காத, அவன் எடுத்துக்கொள்ளாத, அவன் அனுபவிக்காத மணிமாமை என்னுடைய அழகு எதுவாக இருந்தாலும் அது குறைவிலமே அப்படிங்கிற மாதிரி. குறைவுனாக்க நார்மலி சம்திங் இஸ் லேக்கிங் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவோம். அது இந்த குறைவிலமேங்கிறது இங்கே எப்படி இன்டர்பிரட் பண்ணுறான்னாக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு அபேட்சை இல்லை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, அது என்ன பிரயோஜனம்? குறைவிலமே அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அதில் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில். ஸோ எம்பெருமானுக்கு உபயோகம் இல்லாத அடியேனுடைய மணிமாமைங்கிறது வந்து இங்கே கீழே பார்த்தேன்னா அடியேனுடைய அழகு அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணுற மாதிரி வியாக்கியானம் பண்ணுறா. ஸோ அந்த பராங்குஷ நாயகி சொல்கிறா, எம்பெருமானுக்கு உபயோகப்படாத அடியேனுடைய இது அழகு இருக்கே அது வந்து எனக்கு வேண்டாம், அது வந்து அதனால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாள். இது முதல் பாசுரத்தில். ரெண்டாவது பாசுரம் ஐ எம் ஒன்லி யூசிங் ஷோயிங் த லாஸ்ட் லைன் from each of the succeeding பாசுரம்ஸ். அது மணிமாயன் கவராத மட நெஞ்சால் குறைவிலமே, அவனுக்கு விருப்பம் இல்லாத அடியேனுடைய ஹிருதயத்தினால அந்த மாதிரி எனக்கு வேண்டாம், அந்த ஹிருதயம் ஒன்று எனக்கு வேண்டாம், அந்த ஹிருதயத்தினால எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு. ஸோ இஃப் யூ லுக் அட் த திங்ஸ் that are at the bottom, அது வந்து they are trying to explain what each பாசுரம் is trying to address. என்னுடைய எம்பெருமானுக்கு பிரயோஜனப்படாத என்னுடைய அழகு எனக்கு வேண்டாம், எம்பெருமானுக்கு பிரயோஜனப்படாத என்னுடைய ஹிருதயம் எனக்கு வேண்டாம், எம்பெருமானுக்கு பிரயோஜனம் இல்லாத மாடஸ்டிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான இது குணம்னு சொல்வாள் இல்லையா அந்த காலத்தில். ஸோ அந்த மாடஸ்டி எனக்கு வேண்டாம், ஏன்னா அவனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றும் வேண்டாம். என்னுடைய கோல்டன் கம்ப்ளெக்ஷன் அது எனக்கு வேண்டாம், அவனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னாக்க. என்னுடைய புத்தி அவனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னாக்க எனக்கு வேண்டாம். மை லாவண்யம்னாக்க டோட்டல் பியூட்டி, இது டோட்டல் பாடியோட பியூட்டி, அதுவும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னாக்க வேண்டாம். என்னுடைய வளையல்கள் எனக்கு வேண்டாம், அவனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னாக்க. என்னுடைய ஒட்டியானம் வேண்டாம், என்னுடைய தேகம் வேண்டாம், என்னுடைய ஆத்மாவை வேண்டாம். டோன்ட் வாண்ட் எனி ஆஃப் திஸ். அழகா சொல்ற, மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே, மணிமாயன் கவராத மடநெஞ்சால் குறைவிலமே, நெடுமாயன் கவராத நிறையினால் குறைவிலமே, சரையினார் கவராத தளிர் நிறத்தால் குறைவிலமே, அளிமைக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே, கிரியம்மான் கவராத கிளரொளியால் குறைவிலமே,
வளரொளியான் கவராத வரிவளையால் குறைவிலமே, விரிபுகழான் கவராத மேகலையால் குறைவிலமே, யோகனைவான் கவராத உடம்பினால் குறைவிலமே, உடம்புடையான் கவராத உயிரினால் குறைவிலமே அப்படின்னு ஒவ்வொன்றா எனக்கு அது வேண்டாம், அது சுக்கு நூறாக உடைஞ்சு போகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. பட் அந்த வார்த்தையை ஆள வந்தார் சொல்றார் அவர். ஸோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய எம்பெருமானுக்கு தாசனாக இல்லைன்னாக்க எனக்கு இந்த ஒண்ணுமே வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் எம்பெருமானுக்கு பிரயோஜனப்படாத ஒரு விஷயமும் எனக்கு வேண்டாம், அது சுக்கு நூறாக உடையட்டும் அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் சுவாமி ஆளவந்தார் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அதே கருத்தை வந்து இவர் சொல்றார், பராங்குஷ நாயகியாக ஸ்ரீ நம்மாழ்வார் சொல்றார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதாவது யூ கேன் see that திருவாய்மொழி has inspired this particular ஸ்லோகம். ஸோ தமிழுக்கு ஒரு பெருமை அது. தமிழில் உள்ள ஒரு லிட்ரேச்சர் வந்து ஆச்சாரியர்களுடைய பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குங்கிறது அது எவ்வளோ பெரிய பெருமை தமிழுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த எனக்கு அஃப்கோர்ஸ் ஆழ்வார்கள் வந்து they lived well before the ஆச்சாரியாஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் அஃப்கோர்ஸ் யூ கேன் say that the ஆழ்வார்கள் they themselves were inspired by உபனிஷத்துகள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உபனிஷத்துகளில் உள்ளது வச்சுன்னு தானே நம்மளுடைய சித்தாந்தத்தை தெரிஞ்சுட்டு அவ வந்து தங்களுடைய தமிழ் மறையாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. ஸோ அந்த விதத்தில் வேதங்கள் உபனிஷத்துகள் வந்து they inspired the திவ்ய பிரபந்தம்ஸ், and the திவ்ய பிரபந்தம்ஸ் in turn inspired the ஸ்தோத்திரம்ஸ் of the ஆச்சாரியாஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு சீக்வன்ஸ் மாதிரி வருது அது. அதாவது எம்பெருமானுக்கு பிரயோஜனப்படாத ஒண்ணுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை சொல்ற மாதிரி வால்மீகி ராமாயணத்துல சீதாதேவி வந்து சொல்றா. அந்த சீதாதேவி வந்து அஃப்கோர்ஸ் நீங்க நெறிந்த கருங்குழல் மடவாய் அப்படிங்கிறத பத்தி அடியேன் உபன்யாசம் வெரி ரீசென்ட்லி. அதுல வந்து நாகம் ஜீவித்தும் உற்சகே அப்படின்னு சொல்ற அளவுல வாழ்வதில் எனக்கு ஆசையே இல்லை அப்படிங்கிற மாதிரி, வாழறதுல எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் ஹனுமான் வந்து நான் தான் ராமதூதன்னு சொல்லி தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறானோ இல்லையோ அதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஸ்லோகத்துக்கு அடுத்து வர ஸ்லோகம் இது. அதாவது ரொம்ப ஒரு நொந்து போயிருக்கச்சே வந்து எனக்கு இது வேணும், என்னுடைய லைஃப் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அவள். அதில் சொல்றச்சே வந்து அது அதான் சொல்றா, வித்வுட் ராமா த கிரேட் சேரியட்டியர் living in the midst of Rakshasas, there is no use from life to me, nor from wealth, nor ornaments அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நஹி மே ஜீவிதே நார்த்தோ நைவார்த்தைர் ந ச பூஷணைஹி வசந்தியா ராட்சசி மத்தியே, ராட்சசிகளோட மத்தியில் நான் இருக்கேனே, வினா ராமம் மகாரதம், வினாராமம் மகாரதம், ராமம் இல்லாத கிரேட் சேரியட்டியர் ராமன் இல்லாமல் இங்கே ராட்சசிகளோட மத்தியில் இருக்கேனே. நஹிமே ஜீவிதே நார்த்தோ, எனக்கு வந்து லைஃபே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. there is no use from life அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது மட்டுமல்ல அந்த நைவார்த்தை, அதாவது அர்த்தம் அந்த என்ன செல்வம் இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை ஸ்ரீராமன் இல்லாமல். அதே மாதிரி வந்து பூஷணை ஆபரணங்கள் அதெல்லாம் இருந்துனாக்க அதனாலும் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ராமன் எங்கூட இல்லைன்னாக்க எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. அதே விஷயத்தை வந்து லக்ஷ்மணன் வந்து மச் ஏர்லியர் வந்து நானும் உங்களோட காட்டுக்கு வர போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றச்சே வந்து அவன் சொல்றான், ஒரு ஸ்ரீராமா நீ காட்டுக்கு போயிட்டேன்னா அப்புறம் வந்து எனக்கு நான் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவேன், உனக்கு நீ இல்லாமல் without you I desire neither the conquest of the heavenly realms nor immortalityயே வேண்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான், and nor even the sovereignty over all the worlds அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ந தேவலோகாக்ரமணம் நாமரத்வம் அகம் விருணே, ந அமரத்வம் அமரத்வமும் வேண்டாம், இம்மார்டாலிட்டியும் வேண்டாம். ஐஸ்வர்யம் வாபி லோகானாம், லோகங்களை எல்லாம் ஆள்கின்ற அந்த சாவரன்டி இருக்கே அது வந்து காமையே ந துவயா வினா, ந காமையே நான் ஒன்று கேட்க போறதுல எனக்கு விருப்பமே இல்லை, அது துவயா வினா நீ இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ அந்த விதத்தில் வந்து எம்பெருமானுக்கு பிரயோஜனப்படாத விஷயங்கள் வந்து எனக்கு வேண்டாம், நான் தூர போட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து இந்த தத் சத்தியம்னு சொல்கிறாரோ இல்லையா சுவாமி, அடியேன்னு சொல்கிறது வந்து ஏதோ ஒரு எமோஷ்னலாக எனக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க சுவாமி, நான் அடியேன் வந்து நிஜமாகவே ஃபீல் பண்ணி சொல்கிறேன், இது ஜென்யூனாக சொல்கிறது அப்படின்னு. எப்படி வந்து திருவிருத்தத்தில் வந்து நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற ஈன்மை இனியாம் உறாமை,
அதுதான் கேட்குறேன். இன்னின்று நீர்மை இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் இந்த சம்சாரம் வித் திஸ் ஃபில்தி பாடி, அந்த மாதிரியான இந்த ஒரு புவர் நாலேஜ் அந்த மாதிரியான விஷயங்களோடு இருக்கேனே, இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை, அது மெய் கேட்டருளாய் சுவாமின், அது நிஜம் சுவாமின், இது மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இன்ஃபேக்ட் அந்த விண்ணப்பங்கிற வார்த்தை எங்கே வருது? ஸோ அது மாதிரி இங்கே விஜாபனம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அது அந்த விண்ணப்பம் நிஜமாகவே ஜெனுவின் தான் சுவாமின் அப்படிங்கிறத எப்படி சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தத்தில் சொல்கிறாரோ அதே மாதிரி இது ஆளவந்தாரும் இங்கே சொல்கிறார் அவர். சரியா? 58வது ஸ்லோகம். அது 58வது ஸ்லோகத்தில் இவர் சொல்கிறார் அதாவது சுவாமி நீ தப்பாக நினச்சிக்காதீங்க சுவாமி, நம்ம பாட்டு ரொம்ப ஒரு போல்டாக எனக்கு இது வேணும் அது வேணும், என்னாக்கா தாசத்துவம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரோ இல்லையோ. ஸோ இந்த தாசத்துவம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பெரிய பெரிய இவாளுக்கெல்லாம் கூட கிடைக்க மாட்டேங்கிறதே. என்னாக்கா அவளுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இது இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும், அது பண்ணணும், அப்படி பண்ணால் தானே இந்த மாதிரியான ஒரு நினைப்பெல்லாம் வரும். ஸோ அதனால் மற்ற ரிஷிகள் அவளுக்கெல்லாம் கூட ரொம்ப கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக உள்ள விஷயங்களை நீர் கேட்குறீரே சுவாமின் அப்படின்னு எம்பெருமான் கேட்கறதாக மனசுக்குள்ள நினைச்சிட்டு, நீர் பெரிய பெரிய விஷயங்களா கேட்கிறீர் சுவாமின், பேசாம ஒரு சாக்லேட் கேட்டாக்க கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி சொல்ற மாதிரி, அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்காம நீர் பெரிய பெரிய விஷயங்களை கேட்கிறீரே, அதுவும் என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்துல நினைச்சுட்டு அவர் சொல்றாரு சுவாமின், அடியேனுக்கு நான் பயம் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கிறேன் சுவாமின். ஏன்னாக்க நீர் ஒரு பெரிய ஒரு யூ ஆர் அன் ஓஷன் ஆஃப் தயா, யூ ஆர் அன் ஓஷன் ஆஃப் வாத்சல்யம் அப்படிங்கிற மாதிரி. அதனால உம்முடைய கல்யாண குணங்கள்லாம் நினைச்சேன்னாக்க அந்த அடியனுக்கு பயம்லாம் போயிடுறது. ஸோ இவங்கிட்ட இந்த அவன் யார் நான் யார் அப்படிங்கிற ஃபீலிங், அவன் எங்கேயோ இருக்கான் நான் இங்கேயோ இருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங் போயிடுறது. உம்முடைய குணக்கூட்டங்களை கல்யாண குணங்களை நினச்சி பார்த்தேன்னாக்க அந்த பயம்லாம் போய் ரொம்ப தைரியமாக என்ன வேணுமோ கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோன்றுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ரொம்ப அழகாக சொல்கிறார். அது தயாஸ் அதான் முதல்ல தன் நைச்சியானுசந்தானத்தில் தான் எவ்வளவு மோசமானவன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறார் அவர். அது என்ன சொல்கிறார்? பெரும் பாவங்களுக்கு இருப்பிடமானவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பெரிய பாவங்கள், சின்ன பாவங்கள் கூட இல்லை, பெரிய பெரிய பாவங்களுக்கு நான் இருப்பிடமானவன். ஐ ஆம் தி அபோர்ட் ஃபார் கிரேட் சின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பெரிய பாவங்களுக்கு அடியேன் இருப்பிடம், அடியேன் இஸ் த அபோர்ட் ரெசிடென்ஸ் ஃபார் தம் அப்படிங்கிற மாதிரி. எப்படிப்பட்ட பாவங்கள் அப்படின்னு கேட்டாக்கா அதுகளுக்கு முடிவே கிடையாது. ஸோ தே ஹேவ் நோ எண்ட். அந்த மாதிரியான பாவங்கள். சரி பிகினிங் இருக்கா சுவாமி அப்படின்னாக்கா இல்லை அதுவும் அனாதி காலத்து. இட்ஸ் நாட் தட் ஐ ஸ்டார்டட் committing sins 100 years ago or 10 years ago அந்த மாதிரிலாம் இல்லை. மில்லியன் இயர்ஸ் ago நோ அதுக்கு முன்னாடி சுவாமி, பில்லியன் இயர்ஸ் ago அதுக்கு முன்னாடி சுவாமி அப்படின்னு அது ஆதியே கிடையாது. ஸோ முடிவும் கிடையாது ஆதியும் கிடையாதுன்னு சொல்றாரு. முடிவு அற்ற அப்படிங்கிற மாதிரி ஐ எம் ஸ்டில் டூயிங் இட், நான் போன வாரமே நிறுத்திட்டேன் அந்த மாதிரி கிடையாது. ஸோ முடிவு நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லை அதுக்கு பிகினிங்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆதியும் அந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி ஆதியும் இல்லை இந்த பாவங்களுக்கு, அந்தமும் இல்லை சுவாமி, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கேன் நான். அது மாத்திரம் இல்லை அடியேனால் ஒழிக்க முடியாது. அதாவது இதை அனுபவிச்சுட்டாக்க சரி இந்த பாவங்கள் போயிடும், இதனோட எஃபெக்டை அனுபவிச்சுட்டாக்க இந்த பாவங்கள் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அது பாட்டு ஒரு எண்ட்லெஸ்ஸாக வந்துட்டே இருக்கு. அதனால அடியேனால் ஒழிக்க முடியாது அந்த மாதிரியான பாவங்கள், ரொம்ப பெருசான மிக பெரிதான பாவங்கள் அப்படின்னு தன்னுடைய பாவங்களுக்கு இருப்பிடம்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய பாவங்கள்ங்கிறதுக்கே நிறைய ஆட்ஜெக்டிவ்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்காரு அவர். ஸோ முடிவற்ற, ஆதியற்ற, அடியேனால் ஒழிக்க முடியாத, மிக பெரிதான, அப்படிப்பட்ட பெரிய பெரிய பாவங்களுக்கு இருப்பிடம் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ அது நைச்சியானுசந்தானத்தில் முதல் பாட் ஐ எம் அ சின்னர், கிரேட் சின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அப்புறம் இன்னொன்று ஆச்சாரங்கள்னு பார்க்கறச்சே, த குட் கான்டக்ட்னு பார்க்கறச்சே நான் அது ஆச்சாரம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்குற ஆளா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆச்சாரங்களில் தாழ்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அப்படிப்பட்டவன் சுவாமி, நடத்தையில் ரொம்ப கெட்டவன் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது மாத்திரம் இல்லை, இவர் என்ன சொல்கிறாருனாக்கா தன்னை ஒரு மேன் பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த வார்த்தையை பார்த்தேன்னாக்கா நிரு பசு அப்படிங்கிற மாதிரி. பசுனாக்க நம்ம கவுன்னு ஜென்ரலாக நினச்சிக்கிறோம். பசு in a broader sense refers to மிருகம் in general, beast in general. So நர பசு, நரனாக்க மனுஷன், பசுனாக்க மிருகம். ஸோ ஐ எம் அ மேன் பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மனுஷ உருவத்தில் இருக்கிற பீஸ்ட் நான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நைச்சியானுசந்தானத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறார். மனித மிருகம் இந்த மாதிரி நான். ஸோ தன்னை பற்றி முதல்ல இறக்கி சொல்லிக்கிறார் அவர். நைச்சியானுசந்தானம்னு வரைச்சே நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை பார்த்துருக்கோம். அதில் எவ்வளோ ஒரு
சட்டிலாக அவள் தன்னை இறக்கி சொல்கிறாங்கிறது நமக்கு தெரியும் அது. ஸோ அவள் அவளுடைய நைச்சானுசந்தானம் பெருசா, ஆளவந்தாருடைய நைச்சானுசந்தானம் பெருசா அப்படிங்கிறத பற்றி ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு பேரும் போட்டி போட்டு பண்ணுறாளோ அப்படிங்கிற மாதிரி தோணும் அது. ஸோ அப்படிப்பட்ட நான் மோசமான ஒரு நீச்சனாக ஆனாலுமே அப்புறம் எம்பெருமானை கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறார்? தயா சமுத்திரமே அப்படிங்கிற ஓஷன் ஆஃப் தயான்னு கூப்பிடுறாரு. எம்பெருமானை விழிக்கிறார். சம்போதனம்னு சொல்வாளே, எம்பெருமானை கூப்பிடுறது த ஓஷன் ஆஃப் தயா. அப்புறம் உறவே, அடியனுடைய பந்துவேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்ன அழகான வார்த்தைகள் சுவாமின் இது அது சொல்லி கூப்பிடுறாரு பாருங்கோ. தயா சமுத்திரமே, ஓஷன் ஆஃப் தயா, ஓ பந்துன்னு சொல்லி கூப்பிடுறாரு அவர். ஓ பந்துன்னு சொல்லி கூப்பிடுறாரு பாருங்கோ, பந்தோ. அதே மாதிரி எல்லையற்ற வாத்சல்ய கடலை அப்படிங்கிற நிரவதிக வாத்சல்ய ஜலதே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ தயா சிந்தோ, தயையின் கடலே, பந்தோ ஒரு பந்துவே, நிரவதிக்க எல்லையே இல்லாத, பவுண்டரியே இல்லாத, வாத்சல்ய ஜலதே, வாத்சல்ய கடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டுட்டு, அப்புறம் உன்னுடைய குணக்கூட்டங்களை நினைச்சு உன்னுடைய கல்யாண குணங்கள்னு ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்கே, த கலெக்ஷன் ஆஃப் மெனி சச் குணாஸ் இருக்கே, அதை நான் நினைச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை வந்து பார்த்தேன்னாக்கா ஸ்மாரம்னு வருது. ஸ்மரிச்சு நினைச்சு அப்படி நினைச்சுன்றதுனால ஆஹா இவன் வாத்சல்யம் உடையவன், இவன் தயை உடையவன், இவன்ட்டு போய் எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற ஃபீலிங் வந்துருது. அதனால் நினைத்து அடியேன் பயமின்றி இதை விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதனால் இவ்வளவு பெரிய தயா சமுத்திரம் நீ, வாத்சல்ய சமுத்திரம் நீ, அதனால சுவாமி அடியனுக்கு என்ன பயம் வேணும் சுவாமி? உங்ககிட்ட இது கேட்கக்கூடாது அது கேட்கக்கூடாதுங்கிற பயமே இல்லை. நான் இது வந்து அடியனை வந்து அதுக்காக யூ நாட் கோயிங் டு பனிஷ் மீ ஃபார் ஆஸ்கிங் ஃபார் தீஸ் இம்பாசிபிள் திங்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். அடியேன் பயமின்றி இதை விரும்புகிறேன். இதேன்னு சொல்றது முந்தின ஸ்லோகங்கள்ல அவர் கேட்கிற இந்த பெரிய விஷயங்கள், எனக்கு இந்த ஞானம் வேணும், இந்த ஸ்டேட் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அது வந்து எனக்கு அது கேட்கறதுல வந்து எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஸோ இது பார்க்கலாம். இது அதாவது பார்த்தேன்னாக்க ஸோ துரந்தஸ்ய, ஸோ முதல்ல தன்னுடைய பாவங்களை பற்றி சொல்றார். துரந்தஸ்யனா முடிவே இல்லாத, அனாதேகே, அது ஆதி இல்லாத, பிகினிங் இல்லாத, அப்புறம் வந்து அபரிஹரணீயஸ்ய, அதாவது அடியனால் ஒழிக்கவே முடியாத, மகதக ரொம்ப பெரிய. ஸோ 4 விதமான அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லி அப்படிப்பட்ட அசுபஸ்ய, அசுபஸ்யனாக்க பெரிய பாவங்களுக்கு ஆஸ்பதம் அடியேன், ஆஸ்பதம்னாக்க இருப்பிடம், அபோடுது. ஸோ முதல்ல எனக்கு அப்புறம் இந்த அசுபஸ்யக்கு போயிடுங்கோ. ஸோ இந்த தன்னுடைய பாவங்களை 4 அட்ஜெக்டிவ்ஸ் போட்டு டிஸ்கிரைப் பண்ணிட்டார். அப்புறம் அசுபஸ்யன்னு இந்த அசுபமான பாவங்களை பற்றி சொல்றாரு அவர். இந்த பெரிய பாவங்கள் இன்டர்பிரட் பண்றா. அதுக்கு ஆஸ்பதம், அதுக்கு அபோர்ட், அதுக்கு ரெசிடென்ஸாக இருக்கிற அப்படி இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரியான சொல்றார். அப்பினாக்க இருந்தாலும், அப்படி ஆயினும் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அது தனக்கு பெரிய பாவங்கள் நிறைய இருக்குங்கிறது சொல்லிடுறாரு அப்பர். அப்புறம் விஹீன ஆச்சாரங்களில் ரொம்பவும் தாழ்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஆச்சாரங்களில் ரொம்பவும் தாழ்ந்தவன் அவன். யாரை சொல்லிக்கிறார்? தன்னை சொல்லிக்கிறார், அகம் சொல்லிக்கிறார். அப்புறம் வந்து தன்னை ஒரு மேன் பீஸ்ட் அப்படின்னு சொல்றார். அடியன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் இட், நிருபஷுஹு அப்படிங்கிறது. we have already seen these other words in the second line. அப்படிப்பட்டவனான இருக்கிற அடியேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ தன்னை டிஸ்கிரைப் பண்ணிச்சு பாவங்கள் நிறைந்தவன், அப்புறம் ஆச்சாரங்கள்னு ஒண்ணுமே இல்லாதவன், ஆச்சாரங்கள்ல ரொம்பவும் குறைந்தவன். ஐ எம் அ மேன் பீஸ்ட், நிருபஷுஹு, அப்படிப்பட்டவன் நான் வந்து 3 விதமான விதங்கள்ல ரொம்ப நீச்சனானவன் அடியேன். அப்படி இருந்தாலும், அப்படி இருந்தாலும், ஆயினும் தயா சிந்தோ, தயை சமுத்திரமே, பந்துவே, நிரவதிக்க எல்லையில்லாத வாத்சல்ய ஜலதே, வாத்சல்ய கடலே, தவ குணகணம், அதாவது உன்னுடைய குணக்கூட்டங்களை, உன்னுடைய கல்யாண குணக்கூட்டங்களை, ஸ்மரித்து நினைத்து அடியேன் கதபீன பயம் போயிடுத்து அப்படிங்கிற மாதிரி, கதபீஹி பயம் போயிடுத்து, பயம் இல்லாமல், இதி இச்சாமி இந்த மாதிரி நான் உன்னை கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அடியேன் பயம் இல்லாமல், இதி இச்சாமி, போன ஸ்லோகங்கள்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டிருக்கேனோ இல்லையோ, எனக்கு வந்து அடியார்களுடைய கடாட்சம் வேணும் அது வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கேனோ இல்லையோ, அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கறது வந்து எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கேட்குறேன். ஏன்னாக்கா அடியேன் தெரியும் எவ்வளோதான்
நீச்சனாக இருந்தாலும் உமக்கு தயை இருக்கு, வாத்சல்யம் இருக்கு, நீர் பந்து அப்படிங்கிறதுனால அடியேன் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ரொம்ப அழகான வார்த்தைகள். தவ குணகணம் ஸ்மாரம் ஸ்மாரம் கதபீகி, பயமெல்லாம் போய் இதி இச்சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இது எனக்கு இது மாதிரி விரும்புகிறேன், நான் கேட்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி, யாச்சகம் கேட்கின்றேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் அவர். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. ஸோ இது பார்க்கலாம். அசுபஸ்ய அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கேன்னு இவர் சொல்றாரு. அது மாதிரி பகவத் ராமானுஜரும் நிறைய சொல்றார் அவர். மனோவாக்காயை, மனசு வாக்கு காயங்கள்னால எவ்வளவோ அபராதங்கள் பண்ணியிருக்கேன் சுவாமின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அவர். இதில் சரணாகதி கத்தியத்தில் அநாதி கால பிரவருத்த, அநாதியான காலமாக உண்டாகியிருக்கின்ற பிரவருத்த உண்டாகியிருக்கின்ற அனந்த அக்கிருத்திய கரண, அக்கிருத்திய கரண, அது பண்ணக்கூடாது செய்யாதன செய்யும்னு இதில் சொல்கிறாளோ இல்லையோ, திருப்பாவையில் சொல்கிறாளோ இல்லையோ, அது செய்யாதனெல்லாம் செஞ்சுருக்கேன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அக்கிருத்திய கரண, செய்யக்கூடாத பண்ணியிருக்கேன். கிருத்திய அகரண பண்ண, அதே மாதிரி பண்ண வேண்டியதை பண்ணாமல் விட்டுருக்கேன். அந்த மாதிரி அது மாத்திரம் இல்லை, என்ன மாதிரி விதவிதமான பாவங்கள் அபச்சாரங்கள் பண்ணியிருக்கேன். பகவத் அபச்சார, எம்பெருமானுக்கு அபச்சாரம் பண்ணியிருக்கேன். பாகவத அபச்சார, பாகவதாளுக்கு அபச்சாரம் பண்ணியிருக்கேன். அசஹ்ய அபச்சார ரூப, சகிக்க முடியாத அபச்சாரங்கள் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட நானாவித அனந்த அபச்சாரா, நானாவிதமான முடிவில்லாத எல்லையே இல்லாத இது அபச்சாரங்கள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தன்னை சொல்லிக்கிறாரோ இல்லையோ, அது மாதிரி இவர் ஸ்ரீ ஆளவந்தார் தன்னை சொல்லிக்கிறார். அதே மாதிரி ஞாச தசகத்திலையும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அகிருத்தியானாம் ச கரணம், பண்ணக்கூடாத விஷயங்களை பண்ணதையும் சரி அது மன்னிச்சிடும் சுவாமின்னு சொல்ல போறார். அகிருத்தியானாம் ச கரணம், கிருத்தியானாம் பண்ண வேண்டிய விஷயங்களை வர்ஜனம் விட்டுட்டது, பண்ணாமல் விட்டுடுறது, அது ரெண்டுத்தையுமே மன்னிச்சுடும் சொல்லப்பார். வர்ஜனம் சமேயே க்ஷமஸ்வ நிகிலம் தேவ, எல்லாத்தையும் மன்னிச்சிடும் சுவாமின். பிரணதார்த்திஹர பிரபோ, அடியார்களுடைய கஷ்டங்களை போக்கும் பிரபுவே, எல்லாத்தையும் மன்னிச்சிருவே அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ நிறைய இதுகள் வாழ்வார்களும் நான் தன்னை சொல்லியிருக்கேன். உண்டியே உடையே உகந்து ஓடும், அந்த மாதிரி தான் நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு வேணும், அடுத்து க்ளோதிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதே பின்னாடி ஓடுற ஜனங்கள், அந்த மாதிரி நானும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறார் அவர். இந்த லோலி ஆச்சாரம், ஆச்சாரம் விஹீன ஆச்சாரக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ, அதாவது வேதங்களில் சொல்லியிருக்கு. ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாக, அதாவது ஆச்சாரத்தில் லேக்கிங்காக உள்ளவாள வேதாக ந புனந்தி, அதுகள் சுத்தப்படுத்தாது, அவளை பியூரிஃபை பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே நிருபஷுன்னு தன்னை சொல்லிக்கிறார். இந்த மேன் பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. நரசிம்ம புராணத்துலேயும் ஒன்று சொல்கிறது. என்ன சொல்கிறதுனாக்கா, மனுஷாளுக்கும் மிருகங்களுக்கும் பார்த்தேன்னாக்கா there are certain things that are common between them. என்னன்னாக்கா ஃபுட், சாப்பாடு எல்லாருக்கும், மிருகங்களும் சாப்பிட்றது, நமக்கும் சாப்பாடு வேணும். அதுகளுக்கும் தூக்கம் வேணும், நமக்கும் தூக்கம் வேணும். அதுகளுக்கும் பயம் இருக்குது, நமக்கும் பயம் இருக்குது. அண்ட் ரீப்ரொடக்ஷன், அதுகளும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, நம்மளும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுகள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் they are common to all the living beings. ஆனாக்கா however humans are distinguished from others. அது by knowledge, ஞானம்னு ஒன்று இருக்கே, அது knowledge. அந்த ஹியூமன் வித்தவுட் நாலெட்ஜ் இஸ் காம்பரபிள் டு அனிமல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஞானம் இல்லாதவா, அது புத்தி இல்லாதவா, புத்தியை யூஸ் பண்ணாதவா, அவள் தே ஆர் காம்பரபிள் டு அனிமல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இன்ஃபேக்ட் தன்னை ஒரு மேன் பீஸ்ட்னு சொல்லிக்கிறாரோ இல்லையோ, மனுஷ உருவத்தில் இருக்கிற ஒரு பீஸ்ட், அப்படி மிருகம்னு சொல்லிக்கிறது என்னன்னாக்கா, எனக்கு இந்த மாதிரியான அந்த ஞானம் இருக்கே, விச் இஸ் சப்போஸ் டு பி தட் ஆறாம் அறிவு சொல்லுவாளே, அந்த ஆறறிவு படைத்த மனிதர்கள்னு சொல்லுவாள். இந்த ஆறாவது அறிவு இல்லை சுவாமி அப்படி எனக்கு அப்படிங்கிறதுனால தன்னை ரூபசுன்னு சொல்லிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஆகார நித்ரா பய மைதுனானி, இந்த ஆகாரம், நித்ரானா ஆகாரம்னா ஆகாரம், நித்ரானா தூக்கம், பயம்னாக்க பயம், மைதுனானி ரீப்ரொடக்ஷன், சமானி கல்வத்ர சமஸ்த ஜந்தோ, அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் சமம் தான் அது. ஞானாத் விசிஷ்டோ ஹி நரஹ் பரேபியோ, ஞானாத் விசிஷ்டோ ஹி, ஸோ டிஸ்டிங்விஷ்ட் பை நாலெட்ஜ், டிஸ்டிங்விஷ்ட் பை இன்டலெக்ட் அப்படிங்கிற மாதிரி. பரேபியோ
ஞானேன ஹீன பசுபிக் சமானக. ஞானேன ஹீனக, ஞானம் ஹீனமாக உள்ளவா, குறைச்சலா இல்லாதவா, அவ வந்து பசுபிக் சமானக, மிருகங்களுக்கு சமானம்னு சொல்லியிருக்கு. அந்த சென்ஸ்ல அவர் வந்து தன்னை நிருபசுகு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அவர் அப்படிங்கிற மாதிரி. இந்த பந்துன்னு கூப்பிடுறாரு இவர் பெருமான, தயா சிந்தோ பந்தோன்னு கூப்பிடுறாரு. இந்த பந்துன்னு கூப்பிடுச்சே அஃப்கோர்ஸ் இந்த நிறைய ஸ்லோகங்கள்ல நிறைய பிரபந்தங்கள்ல வந்து எம்பெருமான நீதான் தாய், நீதான் தந்தை, அப்படி நீதான் பந்து அப்படிங்கிற மாதிரி நிறைய வருது. அது உபனிஷத்துகளில் சொல்லியிருக்கு. ஐ திங்க் சுபாலோ உபனிஷத்துல மாதா பிதா பிராதா சுஹ்ருது. ஸோ பிதா பிராத்தானா பிரதர், சுஹ்ருத்னாக்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி. கதிஹி நாராயணக, கதிஹினாக்க ரெஃப்யூஜ், அது எல்லாமே நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதே மாதிரி தான் திருமாலையில வந்து இவர் தொண்டரடிப்படி ஆழ்வாரும் சொல்றார் அவர். தெளிவிலா கலங்கல் நீர் சூழ் திருவரங்கத்துள்ளோங்கும், திருவரங்கத்துள்ளோங்கும் ஒளியுளார் தாமே அன்றே தந்தையும் தாயுமாவார். இந்த ஸ்ரீரங்கத்துல வந்து சேவை சாதிக்கிறானே, இந்த தேஜஸோட சேவை சாதிக்கிறானே, அவன்தான் வந்து தந்தையும் தாயுமாவார். அவன் தான் அப்பா, அவனுக்கு அவன் தான் நம்முடைய தாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அஃப்கோர்ஸ் இதில் இன்ட்ரெஸ்டிங் இதில் வந்து என்னன்னாக்கா தெளிவிலா கலங்கல் நீர் சூழ், அங்கே காவேரி ஓடுறதே, அந்த காவேரியில வந்து உள்ள ஜலம் வந்து எப்பவும் கலங்கி இருக்கும், மர்க்கியா இருக்கும் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் தொண்டரடிப்படி ஆழ்வார். இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னாக்கா, நீங்கள் பெருமாள் திருமொழியில் குலசேகர ஆழ்வார் சொல்றது பார்த்தீங்கன்னா காவேரி நீர் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து தென்னீர் பொன்னி, தெளிந்த நீராக இருக்கும் அப்படிங்கிறார் அவர். இவர் சொல்றார் நோ அது கலங்கல் நீர் சூழ்னு. ஸோ இது இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னன்னாக்கா வியாக்கியானத்தில் வந்து இதை வியாக்கியானம் பண்ணுறச்சே இதை எக்ஸ்பிளைன் பண்ணும், அதை வியாக்கியானம் பண்ணுறச்சே அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த மாதிரி நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. இது தெளிவிலா கலங்கல் என்னத்தினால இங்கே வந்து இவர் கலங்கி இருக்கு காவேரி ஜலம்னு சொல்றாருனாக்கா, காவேரிங்கிறது வந்து சமுத்திரராஜனுடைய ஒய்ஃப் மாதிரின்னு நினச்சிக்கோங்க. சமுத்திரத்தில் போய் சேர்றதோ இல்லையோ, ஸோ சமுத்திரராஜன் அது வந்து பார்க்கடல்லேருந்து வந்தவள் ஸ்ரீதேவி ரங்கநாச்சியார். ஸோ அந்த விதத்தில் சமுத்திரராஜனுடைய பொண்ணு அவள். ஸோ காவேரி வந்து அவளுடைய அம்மாவாயிடுறா. ஸோ அந்த காவேரி வந்து கர்நாடகாலேருந்து ஓடி வரைச்சு என்ன பண்ணுறது, அது வந்து தன்னுடைய பெண்ணையும் அது மாப்பிள்ளையும் பார்க்கணுங்கிற அவசரத்தில் ஓடி வருதோ இல்லையோ, அதனால் கலங்குறதுன்னு ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்து இவ்வளோ ஒசந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கலங்குறாளோ இல்லையோ, அதனால் தெளிவிலா கலங்கல் நீர் சூழ் அப்படிங்கிற மாதிரி கலங்கல். இன்னொன்று வந்து என்னக்கா, இவ்வளோ ஒசந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வந்து நிறைய இது கிஃப்ட்டுகள் கொண்டு வரணும்னு சொல்லி அவள் விதவிதமாக கொண்டு வரா. ரத்னங்கள் கொண்டு வரா, பவழங்கள் கொண்டு வரா, முத்துக்கள் கொண்டு வரா, அதே மாதிரி கற்பூரம் இது கொண்டு வரா. அது எல்லாமே சேர்ந்து கலங்குறதோ இல்லையோ, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து கொண்டு வரதுனால ஜலமே கலங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பட் அஃப்கோர்ஸ் தட்ஸ் ஆன் த சைடு. தி மெயின் பாயிண்ட் வந்து பந்துங்கிற பாயிண்ட் அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. பட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் தட் ஆழ்வார்கள் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆழ்வார்கள் வந்து ஒருத்தர் கிளியர்னு சொல்றார், இன்னொருத்தர் மர்க்கி அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதே மாதிரி திருவிருத்தத்தில் வந்து திருச்சந்த விருத்தத்தில் ராதர் திருச்சந்த விருத்தம் இது. திருமழிசை ஆழ்வார் சொல்றார், அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாய் ஒத்தோவாத பல்பிற பொழித்து நம்மை ஆட்கொள்வான். அவன் தான் நமக்கு அப்பா, அவன் தான் நமக்கு தாய், அவன் தான் நமக்கு நம்மை ஆள்பவன், நம்முடைய எஜமானன், அப்புறம் எம்பிரான் நமக்கு உபகாரகன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றார் அவர். இந்த ஸ்லோகத்தில் வந்து இவர் சுவாமியை சொல்றாரு இல்லையா, சுவாமி நீர் வந்து தயா சிந்துன்னு எனக்கு தெரியும், நிரவதிக்க வாத்சல்ய ஜலதே அப்படிங்கிற மாதிரி அதுவும் எனக்கு தெரியும். அதனால கதபீஹி பயமெல்லாம் போய் வந்து இது இச்சாமி நான் உன்னை இந்த மாதிரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையோ. இது வந்து சதுஸ்லோக்கிலையும் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஆள வந்த. சதுஸ்லோக்கில தாயாரை பற்றி பாடுறார் அவர். தாயாரை பற்றி சொல்றச்சே முதல் ஸ்லோகத்தை அவருடைய பெருமைகளை சொல்லி தாயை எப்படிப்பட்ட இதை வச்சு நான் எப்படி பாட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அப்புறம் வந்து பின்னாடி என்ன சொல்றாருனாக்க, தாம் துவாம் தாசயிதே பிரபன்னயிதே ச, தாயே நான் வந்து உனக்கு தாசன். ஸோ தாச இதி தாசன்கிற முறையிலையும் சரி, பிரபன்னன் உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணவன் அப்படிங்கிற முறையிலையும் சரி, ஸ்தோஷ்யாம்யகம் நிர்பயக, உனக்கு தாசன் உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணவன், அதனால அந்த முறையிலையும் இந்த முறையிலையும் சரி நிர்பயக பயமே இல்லாமல் ஸ்தோஷ்யாம்யகம். போன இதில் ஸ்லோகத்தில் சொன்னேன், எப்படி நான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன், எனக்கு பயம் இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு அது பயம் இல்லாமல் போயிடுத்து, என்னாக்க எனக்கு ஞாபகம் வந்துடுத்து, நான் உன்னுடைய தாசன் உன்னுடைய பிரபன்னன் அப்படிங்கிற மாதிரி. ஸ்தோஷ்யாமி அகம் நிர்பயக. லோகைகேஸ்வரி லோகநாத தயிதேய, லோகத்தின் ஈஸ்வரியே, சோல் குவீன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், லோகநாத தயிதே, தி பிலவட் ஆஃப் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ்,
தாந்தே தயாம் தே விதன் knowing your compassion on this humble அடியேன் எனக்கு பயமெல்லாம் போயிடுத்து அப்படிங்கிற அதே பாயிண்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறாரு. உனக்கு கம்பேஷனுங்கிறது எக்கச்சமாக இருக்குன்னு இப்போ வந்து எம்பெருமான் கிட்ட சொல்கிறார். போன தடவை அதில் சத்துஸ்லோக்கியில் தாயார்கிட்ட சொன்னார் அவர். பட் தி ஐடியா இஸ் த சேம். உனக்கு அவ்வளோ தயை இருக்கிறதுனால எனக்கு பயமே கிடையாது. ஓ இதை கேட்குறேனே அதை கேட்குறேனே அப்படிங்கிற பயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இந்த குணகணங்கள் வந்து இப்போ மணந்த பேராயா அதான் அஃப்கோர்ஸ் ஆழ்வார்கள் வந்து எம்பெருமானுடைய திருக்குணங்களை வசத்தியாக சொல்லியிருக்கா. மணந்த பேராயா மாயத்தால் முழுதும் நிறைய ஆச்சரியமான செயல்கள் பண்ணி நப்பின்னையை கல்யாணம் பண்ணிட்டு ஆயனான கண்ணனே வல்வினையேன ஈர்கின்ற குணங்களை உடைய என்னுடைய வந்து இந்திரியங்களெல்லாம் கவர்கின்ற அதை அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான உன்னுடைய கல்யாண குணங்கள் இருக்கே குணங்களை உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அது வந்து அது குணகணம் அப்படி இருக்குங்கிறது மாதிரி அசுரர் மற்றெல்லாம் அசுரர்வன் கையர் கூற்றுமே கொடிய புல்லுயர்த்தாய் அப்படிங்கிற மாதிரி போகிறது. பட் இது மாதிரி வல்வினையேன ஈர்கின்ற குணங்களை உடையாய் அப்படிங்கிற அர்த்தத்தில் போகிறது. அது என்ன எல்லா அடியார்களையும் கவர்கின்ற கல்யாண குணங்களை உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். 59வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா சுவாமி இது வந்து நைச்சான சந்தானத்தில் இருக்கார் அவர். எம்பெருமானே அடியேன் வந்து சுவாமின்னு உங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு நாடகம் ஆடியிருக்கேன் சுவாமின் அப்படிங்கிறார் சார். எம்பெருமான் வந்து நான் வந்து எனக்கு பக்திங்கிறது சுத்தமாக கிடையாது சுவாமின். அதாவது அண்ணாக்கா இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா எனக்கு வந்து உண்மை வந்து அவ்வளோவா பிடிக்கும்னு எனக்கு உண்மை மேலே நிறைய அன்பு இருக்குன்னு சொல்ல முடியாது சுவாமி. இருந்தாலும் உண்மை வந்து விரும்புகிற மாதிரி அது பொய்யான துதிஸ்வர்கள் பொய்யான ஸ்தோத்திரங்கள் நான் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அது வாஸ்தவம் தான் சுவாமி. ஆனாலும் சுவாமி அடியேன் வந்து ஒரு ஜென்யூனாக இல்லாமல் ஒரு பொய்க்காக வேண்டி சொன்ன வார்த்தைகள் ஏதோ சொல்லணுமேங்கிறதுக்காக வேண்டி மற்றவாளும் சொல்கிறாளே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அடியேன் சொன்ன வார்த்தைகள் இருக்கு பாருங்க சுவாமி. அதை வந்து பற்றாக வைத்துனாக்க டேக்கிங் தேட் as a anchor அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை ஒரு சாக்காக வச்சுண்டு அதை ஒரு வியாஜமாக வச்சுண்டு நீர் அடியேனுடைய பக்தியை ஒரு நிஜமான பக்தியாக ஆக்க முடியாதா சுவாமி? அப்படி அது மாதிரி பண்ணணும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ என்ன சொல்கிறார் பாருங்கோ. ஸோ முதல் காரியம் தன்னை சொல்லிக்கிறார். என்னத்தினால தமக்கு வந்து பக்தி இல்லாமல் சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த ரஜோ குணங்களாலையும் சரி இந்த தமோ குணங்கள்னாலையும் ராஜச தாமசன்னு சொல்கிறோமோ இல்லையோ இந்த மாதிரியான குணங்கள்னால மறைக்கப்பட்ட ஸோ அதனால் என்னுடைய இது வந்து அடியேனுடைய இன்டலெக்ட் இருக்கே புத்தி இருக்கே அது வந்து மறைச்சுடுத்து. என்னுடைய ரஜோ குணங்கள் தமோ குணங்கள்லாம் வந்து அடியேனுடைய புத்தியை மறைச்சுடுத்து. அப்படிப்பட்ட புத்தியை உடைய அடியேன் இருக்கேனே சுவாமி. அடியேன் வந்து தேவரீரை விரும்பாவிடிலும் அப்படின்னு பச்சையாக சொல்லிடுறாரு. ஈவன் தோ அடியேன் வந்து இட்ஸ் நாட் ஐவ் நாட் பீன் வாண்டிங் யூ ஐவ் நாட் பீன் இன் இது டிசைரிங் டு சி யூ ஆர் டு இன்டராக்ட் வித் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அன்புங்கிறதோ பக்திங்கிறதோ ஒன்றும் கிடையாது சுவாமி. அப்படி விரும்பாவிடிலும் ஸோ ஈவன் தோ ஐவ் நாட் வாண்டட் யூ தேவரீரை விரும்புவது போல் ஆனாலும் ஒரு வேஷமாக உன்னை விரும்புகிற மாதிரி உன்னை அபேட்சிக்கிற மாதிரி பொய்யாக துதிச்சொற்களை சொல்வது போன்ற ஒரு நடைமுறையை செய்தவன் போல் செய்த போதிலும் ஒரு பொய்யாக அதாவது இன்சின்சியர்லி ஜென்யூனாக இல்லாமல் ஒரு டிசீட்ஃபுல்லாக டிசெப்டிவாக பொய்யாக துதிச்சொற்கள்னா ஸ்தோத்திர வார்த்தைகள் அது பொய்யான நான் ஜென்யூன் வேர்ட்ஸை நான் யூஸ் பண்ணி அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் நான் பண்ணிருந்த போதிலும் அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் சுவாமி அடியேன் வந்து ஐ நீட் அ ஃபேவர் ஃப்ரம் யூ. என்னன்னாக்க இத்தகைய ஸ்துதியை இந்த மாதிரியான ஒரு நான் ஜென்யூன் டிசெப்டிவ் ஸ்துதி இருக்க அதை வந்து பற்றாக கொண்டு அதை அவலம்பித்துன்னு சொல்லுவோமே அது மாதிரி அவலம்பியாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அவலம்பியா அப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது இந்த ஸ்துதியையே பற்றாக கொண்டு இதையே ஒரு ஆங்கர் மாதிரி வச்சுட்டு இதையே வந்து ஒரு வியாஜமாகவோ அல்லது சாக்காகவோ வச்சுட்டு ஓகே இவன் வந்து நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டான் சர்டன்லி அவன் மீன் பண்ணி சொல்லலை ஏதோ பேச்சுக்கு பொய்க்கு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒருத்தன் வந்து ரொம்ப ஒரு ஏத்தியஸ்ட் ஒருத்தன் அவனுடைய மாடு வந்து ஓடி போயிடுத்து மாடை துரத்தின்னு போகிறான். அவன் மாடு வந்து கோவிலை சுற்றி வருது அவனும் இந்த மாடை துரத்திட்டு கோவிலை சுற்றிட்டு வரான். அதை பார்த்து பெருமாள் நினச்சிடுறார் ஓ மை குட்னஸ் இவன் வந்து என்னை பிரதட்சணம் பண்ணிட்டான் அவன் அதனால் அவர் பிரதட்சணம் பண்ண அடியார்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுப்பேனோ அதே பலன்களை இவனுக்கும் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கொடுக்குறாருங்கிற மாதிரி சொல்லுவாள் இல்லையோ அந்த மாதிரியானது சுவாமி. நான் வந்து சொல்கிற வார்த்தைகள்லாம் வந்து பொய்க்காக சொன்ன வார்த்தைகள்
பட் ஆனாக்கா வந்து நிஜமாக சின்சியராக அந்த வார்த்தைகள் சொல்கிறவா எப்படி இருப்பாளோ அதுக்கு அவளுக்கு ஏற்ற அந்த மாதிரியான பலன் கொடுங்க, அது நிஜமாகவே எடுத்துக்கோ அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார் அவர். அதனால் நீர் என்ன பண்ணும் வந்து நிஜமாகவே உன் மேலே பக்தி இருக்கிற மாதிரி, அதாவது இந்த ஸ்துதியையே பற்றாக கொண்டு உம்முடைய கருணையால் உம்முடைய தயையினால தேவரீரே நீரே வந்து என்ன பண்ணணும்னாக்க சுவாமி உண்மையிலே அவ்வாறு ஆனவனாக, உண்மையிலேயே உம்மிடம் பக்தி கொண்டவனாக, அன்பு கொண்டவனாக, இச்சை கொண்டவனாக அடியனுடைய மனதை திருத்தி அருள வேண்டும், அடியனது என்னை வந்து ரிஃபார்ம் பண்ணணும் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்றார் பூதேவியை தாங்குபவரே தரணி தர அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பூதேவியை தாங்குறதுங்கிற இட்ஸ் ரெஃபரன்ஸ் டு வராக அவதாரம். அது எதுக்காக நீங்க சொல்றாருனாக்கா வராக அவதாரத்துல வந்து பூதேவிங்கிறவ வந்து ஜலத்துல மூழ்கி இருந்தவளை ரெஸ்கியூ பண்ணார் அவர். அதே மாதிரி நானும் ஒரு பெரிய ஜலத்துல மூழ்கி இருக்கேன், சம்சாரம் அப்படிங்கிற சமுத்திரத்துல மூழ்கி இருக்கேன் சுவாமி. அதனால எப்படி நீர் பூதேவியை ரெஸ்கியூ பண்ணீரோ அதே மாதிரி அடியனையும் ரெஸ்கியூ பண்ணணும் இல்லையா, அதுக்காக வேண்டி எனக்கு பக்தியை அடியனுடைய பக்தியை நிஜமான பக்தியாக்கும் முதல்ல அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். அதனால தான் பூதேவியை தாங்குபவரே அப்படிங்கிற மாதிரி சொல்றாருன்னு. சரியா? ஸோ அது பார்க்கலாம். அது ஸோ as usual இந்த தமிழில் உள்ள இன்டர்பிரிட்டேஷன் அதுக்கேற்ற மாதிரியான கலர்களை வச்சுன்னு சொல்கிறேன். ஸோ முதல்ல ரஜோ தமோ குணங்கள்னால மறைக்கப்பட்ட புத்தி உடையவன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாருனாக்க ரஜக தமக சன்னக, ரஜகுணங்களாலும் தமோ குணங்களாலும் மறைக்கப்பட்ட புத்தியை உடையவன் அப்படின்னு தன்னை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். அது அப்புறம் தேவரீரை விரும்பாவிடிலும், அதாவது ஸோ அனிச்சன் அபி ஏவம், உம்மை விரும்பா, இச்சைனாக்க விரும்புறது, அனிச்சன்னாக்க விரும்பாமல் இருக்கிறது. ஸோ உம்மை விரும்பாதவனாக தேவரீரை விரும்பாவிடிலும் அப்படிங்கிற அர்த்தத்தில். ஆனாலும் தேவரீரை விரும்புவது போல, ஸோ இது இச்சன் இவ, ஸோ உம்மை விரும்புவது போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்புறம் என்ன சொல்றார், பொய்யான துதி சொற்களை அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அதாவது சத்மஸ்துதி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சத்மஸ்துதி வச்சன, சத்மனாக்கா டிசெப்டிவ், பொய்யான அப்படிங்கிற மாதிரியானது, ஸோ இன்சின்சியர் அப்படிங்கிற மாதிரி. சத்ம ஸ்துதி வச்சன, பொய்யான துதி சொற்களை சொல்வது போன்ற பங்கீம் ஒரு நடைமுறையை, அரச்சயம் ததா அப்பி, அதாவது அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை நான் செஞ்சவன் மாதிரி ஒரு ப்ரிட்டன் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் நீர் என்ன பண்ணணும்னாக்க இத்தம் ரூபம் வச்சனம், இப்படி நான் பண்ணி சொன்னேனே அந்த பொய்யான வச்சனங்கள் இருக்கே, பொய்யான ஸ்துதி இருக்கே, அந்த வச்சனத்தை அவலம்பிய அப்பி, அதாவது அதையே பற்றாக கொண்டு அதையே அவலம்பித்து அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதையே அவலம்பித்து அதையே ஒரு ஆங்கராக வச்சுண்டு நீர் என்ன பண்ணணும்னாக்க கிருப்பையா உம்முடைய கிருப்பையினால துவம் ஏவே நீரே தேவரீரே சுவாமின், நீர் என்ன பண்ணணும்னாக்க ஏவம் பூதம், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக, அப்படிப்பட்ட ஒரு பீயிங்காக, எப்படிப்பட்ட ஒரு பீயிங்காக, ஒரு நிஜமாகவே பக்தி உள்ள ஒரு பீயிங் மாதிரி, அப்படி மனுஷன் மாதிரி, ஓ தரணிதர ஒரு பூமியை தாங்குபவரே, நீர் என்ன பண்ணோம்னாக்க மே மனக அடியனுடைய மனசை வந்து சிக்ஷயக, அதை வந்து சிக்ஷை பண்ணணும், அதை வந்து திருத்தணும் சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அடியனுடைய மனசை திருத்தணும், ஸோ தட் இட் ஹாஸ் ரியல் பக்தி, நாட் திஸ் பிரிட்டன்ட் கைண்ட் ஆஃப் பக்தி சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? ஸோ அது பார்க்கலாம். அது இந்த ஸ்லோகத்தில், ஸோ இந்த ஸ்லோகம்லேருந்து ஆரம்பித்து மீதி உள்ள ரிமைனிங் ஸ்லோகம்ஸில் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா இஸ் எக்ஸ்பிளைனிங் டு எம்பெருமான் why எம்பெருமான் should teach him and give his அனுகிரகம் to him அப்படிங்கிற மாதிரி, எல்லா விதங்களையும் எம்பெருமானுடைய அனுகிரகம் வேணும் அப்படிங்கிற மாதிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஏர்லியராக வந்து ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம், அது வந்து ஒரு திருவாய்மொழியில் ஒரு பதிகத்தை ஃபாலோ பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில். அதே மாதிரி இங்கே திருவாய்மொழியில் 5.1 அப்படிங்கிற திருவாய்மொழி வந்து அதில் வந்து ஸ்ரீ நம்மாழ்வார் வந்து அவரும் அந்த பதியம் ஃபுல்லாக சொல்கிறார், நான் வந்து சுவாமி உங்கள் மேலே வேறு பக்தி இருக்கிற மாதிரி பொய்யான வார்த்தைகள்லாம் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கேன் சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ கிட்டத்தட்ட அதை ஃபாலோ பண்ணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருனாக்க கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே என்று, அதாவது கையில் சக்கரபாணியே என் கருமாணிக்கமே அப்படிங்கிற மாதிரி, இது பிளாக் டார்க் ஜெம்மே அப்படிங்கிற மாதிரி எம்பெருமான என்றுனாக்க திரும்ப திரும்ப எம்பெருமான வந்து பொய்யே கைமை சொல்லி பொய்யாக வந்து எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி பண்ணிட்டு இருக்கிறச்சே புறமே ஆடி வெளியில் உள்ள மற்ற விஷயங்கள் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சரி ப்ளஷர் அதிலேயே ஈடுபட்டுண்டு. ஸோ அந்த ஒன் ஹேண்ட் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண மாதிரி ஓ கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே என்று ஓயாமல் அதையே சொல்லிண்டு
அதுவும் பொய்யே கைமை சொல்லு, எல்லாமே பொய்யாக சொல்லுண்டு. ஆனால் இன்னொரு பக்கத்தில் வந்து ஐஸ்கிரீம் சாட்டு எல்லாம் ஆல் த திங்ஸ் தட் நீட் டு தட் கேன் பி என்ஜாய்ட் பை தி இந்திரியாஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நானது. அப்படி வந்து என்னாச்சுனாக்க மெய்யே பெற்றொழிந்தேன். அந்த மாதிரி சுவாமி நம்ம ஏமாத்தின விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தேன். என்னாச்சுன்னா தான் தெரியுமா சுவாமின், அது அந்த மாதிரி நிஜமாகவே ஆயிட்டேன் சுவாமின்னு சொல்றாரு. மெய்யே பெற்று ஒழிந்தேன், நிஜமாகவே எம்பெருமான் மேல பக்தி வந்துடுத்து சுவாமின். விதி வாய்க்கின்று காப்பார் யார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சாக்க அதை யாரால தடுக்க முடியும் சுவாமின். ஐயோ கண்ணபிரான் அப்படின்னு கண்ணபிரான் கிருஷ்ணனை கூப்பிட்டு சொல்றாரு, கிருஷ்ணா ஆஹா என்ன மாதிரி பண்ணிட்ட பத்தியா, அரையோ இனி போனால இப்ப சேலஞ்ச் பண்றாரு, எடுத்துக்கோ பாப்போம், உண்மை உன்னால என்னை விட்டு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்றாரு அவர். அது மாதிரி ஸோ அதில் என்னன்னாக்கா நான் வந்து பொய்யாக வந்து உங்கள்கிட்ட பக்தி இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருந்தேன், ஆனால் அது நிஜமாவே நடந்துருத்து அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். ஸோ இவர் வந்து ஆள வந்தார் சொல்கிறார், சுவாமி நீ நம்மாழ்வார்க்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கீர் ராமசாமி. அவரும் முதல்ல இன்சின்சியராக இருந்தாராம், ஆனால் அவருக்கு நிஜமாவே ஆயிடுத்தோம் அது மாதிரி. அதே மாதிரி எனக்கும் ஆக்கும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே இதில் வந்து இன்னும் அதே பதிகத்தில் வந்து ஸ்ரீ நம்மாழ்வார் வந்து கண்டினியூஸ் தட் இன் தட் சேம் ஸ்ட்ரெயின் என்ன சொல்கிறாருனாக்க, போனாய் மாமருது நடுவே 2 மருது மரங்களுக்கு நடுவில் உரலை இழுத்துண்டு போன கண்ணனே, என் பொல்லாமணியே, என்னுடைய மணி அதாவது துளை போடாத மணியே, தேனே இன்னமுதே அப்படி தேனே என்னுடைய இன்னமுதே, ஓ நெக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஸ்வீட் வார்த்தைகள்லாம் என்றென்றே சொல்ல கூத்து சொல்லன்னு சொல்றார். கூத்து சொல்லன்னா பொய் வார்த்தைகளை சொல்லி விளையாட்டுக்காக பொழுதுபோக்குக்காக வேண்டி சொல்றது. அப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா, ஆனால் என்னாச்சு, தானேல் எம்பெருமான் அவன் என்ன ஆகி ஒழிந்தான், அவனே எனக்குள்ள வந்து நின்றான். அது இப்போ வந்து என்னன்னா அவன் எங்குள்ள இருக்கான், வானே மாநிலமே மற்றும் முற்றும் என் உள்ளனவே. அவன் வந்து உபய விபூதி, இந்த நித்திய விபூதி அப்புறம் இந்த லீலா விபூதி ரெண்டுத்தையும் வந்து என்னுடைய மனசுல இருந்துட்டே அவன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் அதே மாதிரி that all the passages in this 5.1 வந்து they are in that same nature. ரொம்ப அழகான பதிகம் அது. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அம்மான் அழிப்பிறான் அவனை விடத்தான் யான் யார், அவன் எங்க இருக்கான் அடியான் நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருந்தேன் சுவாமின். ஆனா என்னாச்சு தெரியுமா, எம்மா பாவியர்க்கும் விதி வாய்க்கின்று வாய்க்கும் கண்டீர். எவ்வளவு பெரிய பாவம் பண்ணவாளுக்கும் நல்லதுன்னு ஒண்ணு நடக்கணும்னாக்க அது நடந்துதான் ஆகும் சுவாமின். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, கைமா துன்பு ஒழித்தா, இந்த கஜேந்திரனுடைய கஷ்டத்தை போக்கினவனே அப்படின்ற கைதலை பூசலிட்டே தலைவணங்கி கைகூப்பி அவனை வந்து பொய்யாக இது பண்ணிட்டு இருந்தேன் சுவாமி. அவனை போய் கைதலை பூசலிட்டே பொய்யாக அவங்ககிட்ட நான் இது பண்ணிட்டு இருந்தேன், அவனை கூட்டு இது பண்ணிட்டு இருந்தேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னாச்சு தெரியுமா சுவாமி, மெய் மாலாய் ஒழிந்தேன். மால்னாக்க அன்புடையவனாக, நிஜமாகவே அவன் மேல அன்புடையவனாக ஆயிட்டேன் சுவாமி. எம்பிரானும் என் மேலானே, அவனும் என் மேல இந்த மாதிரி அன்பு வைக்கிறவனாக ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ அந்த ஹோல் பதிகம் வந்து இட்ஸ் இன் தட் நேச்சர், அதைத்தான் சொல்றாரு அவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஆஃப் தி திவ்ய பிரபந்தம் இன்ஸ்பைரிங் தி அது ஆச்சாரியா ஸ்லோகம் ஸ்தோத்ரம்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் சுவாமி ஆள வந்தார் இங்க சொல்றார், சுவாமி அடியேன் பொய்யாகத்தான் உன் மேல பக்தி இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் ஸ்துதிகள்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா நீர் நம்மாழ்வார்க்கு வந்து எப்படி அவர் வந்து நிஜமாகவே பக்தி வர்ற மாதிரி பண்ணியிருக்கீரோ அதே மாதிரி அடியனுக்கும் பண்ணு சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். திருமாலையில வந்து தொண்டரடிப்படி ஆழ்வாரும் சம்திங் சிமிலர் சொல்றார். பட் ரொம்ப வேடிக்கையா சொல்றார். அவர் என்ன சொல்றார், சுவாமி அடியன் வேஷம் போட்டுட்டேன் சுவாமின். அதாவது உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வு ஒன்றுமில்லா, அதாவது என் மனசுக்குள்ளே இருக்கிற திருமால், அது எனக்கு தெரியாத ஒரு காலத்துல மனசுலே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஞானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன்னு சொல்றாரு திருமழிசை ஆழ்வார். அது மாதிரி என்னோட மனசுக்குள்ளே இருக்கான் அந்த திருமால்ங்கிறவன். ஆனால் ஒரு காலத்துல தெரியாம இருந்தது. அப்ப நான் வந்து நிறைய வேஷம் போட்டு இருந்தேன். அப்போ உள்ளுவான் உணர்வு ஒன்றும் இல்லா, ஸோ அவனை வந்து ஸ்மரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் ஒன்றும் இல்லாம கள்ளத்தேன் நான் ஒரு டிசெப்டிவாக நான் என்ன பண்ணேன் தெரியுமா, தொண்டு பண்ற மாதிரி தொண்டுக்கே கோலம் போட்டுட்டேன். தாசத்துவம் இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் ஒன்று போட்டுட்டேன். கோலம் பூண்டேன்னாக்கா வேஷம் போட்டுட்டேன் நான் அப்படின்னு. அதான் யாருக்கு எம்பெருமானுக்கு எங்க தெரிய போறது, இது நான் பாட்டு வேஷம் போட்டாக்க அவனுக்கு தெரிய போறதா அப்படிங்கிற மாதிரி நானும் ஒரு பெரிய பக்தன் மாதிரி வேஷம் போட்டுட்டேன். அப்புறம் எனக்கு ஞானம் வந்த உடனே எனக்கு தெரிஞ்சது,
உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று நினைக்கிறவா என்ன நினைக்கிறா அப்படிங்கிறத வந்து அவன் நமக்கு மனசுக்குள்ளேயே இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறானே, அப்படிப்பட்டவன் எனக்குள்ளேயே இருக்கான், அவனுக்கு தெரியாம நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஞானம் திடீர்னு வந்துட்டு, அந்த ஞானம் வந்த உடனே வெள்ளிப்போ என்னுள்ளே நான் அப்படி இந்த ஞானம் வந்த உடனே எனக்கு வெக்கம் வந்து எக்கச்சக்கமா வந்துடுத்து. இவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்கேனே, நான் வந்து வேஷம் போட்டுண்டாக்க அவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுன்னு முட்டாளா இருந்திருக்கேனே அப்படின்னு நான் நினைச்சுட்டேன். அப்படி நினைச்ச உடனே எக்கச்சக்கமா சிரிப்பு வந்துடுது. தமிழ்ல சொல்வா விழா குலுங்க சிரித்தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஹோல் ஸ்கெலிட்டன் வந்து அப் அண்ட் டவுன் ராக் ஆகிற மாதிரி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி அவர் அதே தான் சொல்றார். விலவர சிரித்துட்டேனே, விழா எலும்புகள்லாம் குறும்புற இது குலுங்குற மாதிரி சிரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ எதுக்கு சொல்றேன்னாக்கா, இவரும் வேஷம் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பட் இவர் அழகா சொல்றார், அது வந்து ஒரு ஞானம் வந்தப்ப தான் தெரிஞ்சது, இந்த வேஷம்லாம் அவனுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ விஷ்ணு தூதர்களும் யம தூதர்கள்கிட்ட சொல்றா, அதாவது யார் வந்து எம்பெருமானுடைய பேரை சொல்றாளோ அவளை வந்து நீங்க விட்டுடுங்கோ, நீங்க அவளை ஒன்றும் பண்ண பக்கத்துலேயே போகாதீங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாகரம் விதுஹு. அதாவது என்னன்னாக்க, chanting the name of the Vishnu தூதர்கள் வந்து யமதூதர்களோட chanting the name of Vishnu indirectly, jokingly, as musical entertainment, neglectfully or casually. அதாவது எம்பெருமானுடைய பேரை வந்து ஜென்யூனா சொன்னாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அது வந்து எல்லா பாவங்களையும் ஒழிச்சிடும் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. அதான் இன்டிரெக்ட்லி சொன்னாலும் சரி அப்படிங்கிற மாதிரி. அதான் இன்டிரெக்ட்லினாக்க, சப்போஸ் உங்கள் பையனுக்கு நாராயணன்னு பேர் வச்சிருக்கேன், பட் உங்களுக்கு கொஞ்சம் கூட பக்தி கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, டே நாராயணா அங்கே வான்னு சொல்லிச்சு, நீங்கள் இன்டெரக்டாக எம்பெருமான் பேரை சொல்கிற இல்லையோ, அதுவும் பாவங்களை போக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த பரிகாசம் பண்ணுற மாதிரி தான் ஜோக்கிங்லி பாரிஹாஸ்யம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அல்லது சும்மா மியூசிக்கல் என்டர்டெயின்மெண்ட், ஏதோ சினிமா பாட்டு பாடுறச்சு அதில் பேர் கேசவன் ஒரு பேர் வருது, அது நீங்களும் பாடுறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்க, அல்லது ஒரு கேஷுவலாக இப்போ இவன் இருக்கானே சிசுபாலன் வந்து கண்ணனோட பேரை வந்து எவ்வளவு அவதூறாக பேசினான். அவன் வந்து ஸ்தோத்திரம் என்ற மாதிரி பண்ணல, அவதூறாக பேசினானவன். இருந்தாலும் அவன் கண்ணனுடைய பேரை எம்பெருமானுடைய பேரை சொன்னான்ங்கிற அளவுக்கு அவனுக்கு பலன் கிடைச்சதோ இல்லையோ, அது மாதிரி தான் சொல்றார். அது மாதிரி பண்ணாக்கா இட்ஸ் நோன் பை த வாய்ஸ் டு டிஸ்ட்ராய் அன்லிமிட்டெட் சின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது வந்து அதாவது திருவாய்மொழியில் அதுக்குன்னு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்கு, எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமேன்னு ஒரு பதிகத்தில் அதனுடைய பலஸ்துதியை சொல்றச்சே சொல்றாரு. இந்த பதிகத்தை நீங்க என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் சரி உங்களுக்கு பயன் இருக்கும், இன்பம் பயக்குமே, உங்களுக்கு ரொம்ப ப்ளஷர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி எம்பெருமானுடைய பேர் எப்படி சொன்னாலும் உங்களுக்கு இன்பம் பயக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த ஹரி அஷ்டகம் வந்து பிரகலாதன் சொல்றானோ இல்லையா, முதல் ஸ்லோகம்ல சொல்றான், இந்த ஹரிங்கிற பேரை சொன்னாக்க அது வந்து removes the sins of even those with wicked minds. ஸோ wicked மைண்டாக இருந்தாலும் ஹரின்னு சொன்னானாக்கா அவளுடைய பாவங்கள் எல்லாம் போக்கிடும். இது அதாவது இது என்ன எண்ணத்தோட சொல்றாங்கிறது வந்து அவ்வளவு முக்கியம் இல்லை. எப்படி வந்து நெருப்புல வந்து நம்ம தெரிஞ்சு கைவிட்டாலும் சொல்றது, தெரியாமல் கைவிட்டாலும் சொல்றது. அதனால it doesn't worry about what the intent behind putting our finger in the fire is, இல்லையா? அது மாதிரி தான் சொல்றார் அவர். அது மாதிரி தான் இது அதாவது என்ன எண்ணத்தோட நீ இந்த எம்பெருமானுடைய பேரை சொல்ற அப்படிங்கிற ஹரிங்கிற பேரை சொல்றங்கிறது கணக்கு இல்லை. ஹரிர் ஹரதி பாபானே துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதக. அதாவது துஷ்ட சித்தைரபி, துஷ்ட சித்தத்தோட பண்ணாலும் சரி அந்த ஹரிர் ஹரதி ஹரிங்கிற நாமம் வந்து ஹரதி அழிக்கிறது, பாப்பானி பாப்பங்களை அப்படிங்கிற மாதிரி. அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டோ, ஒரு இச்சை இல்லாமல் வித்தவுட் மீனிங் டு நம்ம நெருப்பை தொட்டாலும் தகத் ஏவஹி பாவக, தகதி ஏவஹி பாவக, பாவக நெருப்பு, தகதி கொதிக்கிறதோ இல்லையோ நம்ம சொல்றதோ இல்லையோ அது மாதிரி சொல்றார் அவர். அந்த விதத்துல வந்து எம்பெருமானுடைய பேரை சொல்லாக்க அது வந்து பலன் இருக்கணும்னு சொல்றாளே சுவாமி. அதனால நான் வந்து இன்சின்சியரா உம்முடைய பேர்லாம் சொல்லி உங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன் சுவாமின். இன்சின்சியரா பண்ணாலும் அதுக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கணுமே சுவாமி. அந்த எஃபெக்ட் அது மாதிரி அடியனுக்கு அந்த இதை பண்ணிடும் சுவாமி, அடியனுக்கு நிஜம் பக்தி இருக்கிற மாதிரி பண்ணிடும் சுவாமிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ நாரதர் வந்து இந்த அஷ்டாட்சர பிரம்ம வித்யா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துல சொல்றார். இந்த என்ன சொல்றாருனாக்க, அதாவது
And even those who merely utter the word Narayana are freed from diseases, calamities, fears and sufferings, no doubt about this. அவ வெறும்னு சொன்னாலும் சரி அது மீன் பண்ணி சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. ரோகாபத் பய துக்கேபியோ, ரோகம்னாக்க டிசீசஸ், ஆபத்னாக்க ஆபத்து, பயத்துலேருந்து துக்கத்துலேருந்து எல்லாத்துலேருந்து விமோச்சனம் கிடைக்கும். முச்சியந்தே நாத்ர சம்சய, முச்சியந்தே, so they'll be liberated அப்படிங்கிற மாதிரி. So the people who utter the word Narayana, they are liberated from these things. Natra samshayah, na samshayah, கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. அபி நாராயணா ஏதி ஏதது சப்த மாத்திர பிரலாபின, அந்த வார்த்தையை சொன்னாலே போரும். சப்த மாத்திர வார்த்தையை சொன்னாலே பிரலாபின, அந்த வார்த்தையை பிரலாபிச்சாப்பிலே போரும், இந்த பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இதே இது முதல் திருவந்தாதியில் வந்து பொய்யாழ்வார் ரொம்ப அழகா சொல்றாரு. வந்து இந்த நாவாயில் உண்டே சுவாமி, நமக்கு வாயில நாக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கானே சுவாமி, இந்த உண்டே, இந்த ஏங்கிற ஏகாரத்தோட சென்டென்சஸ் முடியாது. ரொம்ப ஒரு பியூட்டி டு திஸ் பாசுரம். அதான் இருக்கே சுவாமி, எம்பெருமான் தான் நமக்கு வாயில நாக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கானே சுவாமி. அதே மாதிரி அந்த அஷ்டாட்சரம்னு ஒரு மந்திரம் இருக்கே சுவாமி, நமோ நாரணா என்று ஓவாது உரைக்கும் உரையுண்டே. அதே மாதிரி மூவாத மாக்கதிக்கண் செல்லும் வகையுண்டே, அதாவது மூவாத திரும்பி வராதபடிக்கு இந்த பரமபதத்துக்கு போற வழி இருக்கே சுவாமி. அப்படி இருக்கிறச்சே என்னொருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம், அப்படி இருக்கிறச்சே எப்படி ஹவு டு பீப்புள் எண்ட் அப் கோயிங் டு நரகம் சுவாமி அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஜென்யூன் சர்ப்ரைஸோட சொல்றார். இது பாயிண்ட் என்னன்னாக்க, நாராயணாங்கிற பேரை சொன்னாக்க அதை நீங்க எப்படி சொன்னாலும் அதுக்கு பலன் இருக்குமே. அதனால ஹவ் இஸ் இட் தட் பீப்புள் வந்து எண்ட் அப் கோயிங் டு நரக்கா அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். இதே மாதிரி தான் சொல்றார், நான் வந்து நிஜமாக மீன் பண்ணி சொன்னேனோ மீன் பண்ணி சொல்லலையோ, மீன் பண்ணாமல் சொன்னேனோ அதெல்லாம் பற்றி கவலைப்படாதையும் அடியனுக்கு நிஜமாகவே பக்தி வர மாதிரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சரணாகதி கத்தியத்துலேயும் இந்த இவர் சொல்றாரோ இல்லையா, இங்கே வந்து ரஜக தமக சன்னக அப்படிங்கிற மாதிரி ரஜகுணங்கள் தமோ குணங்கள்லாம் மறைக்கப்பட்ட புத்திங்கிற மாதிரி சொல்றாரோ இல்லையோ, அதை வந்து மதியானாதி கர்ம பிரவாக பிரவருத்தாம். ஸோ அடியது வந்து அனாதி கர்ம பிரவாக பிரவருத்தாம், அனாதி காலமாக பண்ற கர்மாக்கள் அதனுடைய பிரவாகம் வந்து இருந்துருக்கு எனக்கு. அப்படி நான் பண்ணியிருக்கேன். என்னாக்கா நான் பிரகிருத்தியில் இருக்கேன், பிரகிருத்தியில் வந்து இந்த குணங்களால் வந்து மறைச்சிடுத்து என்னுடைய ஞானத்தை. பகவத் ஸ்வரூப திரோதான கரீம், பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிறத வந்து திரை போட்டு மறைச்சிடுத்து இந்த பிரகிருதிங்கிறது. விபரீத ஞான ஜனனி, விபரீத ஞானத்தை கொடுத்துருக்குது. ஸ்வவிஷயாயாச்ச போக்ய புத்தேர் ஜனனி, தங்கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கே, அதுதான் பிளஷர் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வச்சுடுத்தது. தைவீம், இந்த பிரகிருதிங்கிறது ஆஃப்டர் ஆல் என்னது, இட்ஸ் டிவைன்லி கிரியேட்டட், நீ தானே கிரியேட் பண்ண. குணமயே மாயாம், இந்த மாயம்ங்கிற குணத்தை உடையது. மாயம்னாக்க இந்த இடத்துல வந்து அதாவது உண்மையை மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி, நாட் இந்த அத்வைத்திக் சென்ஸ் ஆஃப் இது வந்து இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லை, உண்மையான ஞானம் என்னங்கிறத மறைக்கிற மாதிரியான அந்த பிரகிருதி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுதான் இவரும் சொல்றார். இது வந்து ரஜக தமக சன்னக அப்படிங்கிற மாதிரி ரஜ குணங்களும் தமோ குணங்களும் மறைச்சிருக்கிற ஞானம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இத்தம் ரூபம் வச்சனம் அவலம்பிய, அடியேன் சொன்னதே வந்து அதுக்காக வேண்டி, even though I said it insincerely, அதை ஒரு சாக்காக வச்சுன்னு அடியனுக்கு அனுகிரகம் பண்ணுறது சொல்கிறார் இல்லையோ. இதை வந்து சரணாகதி கத்தியத்தில் வந்து எம்பெருமான் வந்து சொல்கிறார் பகவத் ராமானுஜர்கிட்ட, அவரை பெருமாள் பேசுகிறாரோ இல்லையோ, ஏன கேனாபி பிரகாரேண துவயவக்தாத்வம், அதாவது சொல்கிறார் இந்த எப்படியோ மாமா வாஸ்தவம் தான், இந்த பாவம் பண்ணியிருக்கேன் அந்த பாவம் பண்ணியிருக்கேன் அந்த பாவம் பண்ணியிருக்கேன், அப்படி இருந்தாலும் எப்படியோ தப்பி தவறி போய் நீ துவயமந்திரத்தை சொல்லிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஏனக்கேனாபி பிரகாரேன துவயவக்தாத்வம், துவயமந்திரத்தை சொல்லிட்டேன் நீ. நான் துவயமந்திரம்னா நான் கிலோ என்ன விலைன்னு கேட்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்ன சொல்லிட்டேன் துவயமந்திரத்தை சொல்லிட்டேன், அதனால் வந்து ஐ ஹவ் நோ ஆப்ஷன் த எக்ஸப்ட் டு ப்ரொடெக்ட் யூ அப்படிங்கிற மாதிரி, த எக்ஸப்ட் டு கிவ் யூ மோக்ஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அந்த மாதிரி வந்து நானும் அந்த நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டேன், அது மீன் பண்ணி சொன்னேனா மீன் பண்ணாமல் சொன்னேனாங்கிறதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த மாதிரி யமன் வந்து தன்னுடைய
தன்னுடைய கிங்கரர்கள்கிட்ட சொல்கிறார், அந்த பாருங்கோ எல்லாரும் தள்ளி நில்லுங்க, அந்த விஷ்ணு பக்தர்கள் கிட்டே போகாதீங்க, அவள் வந்து எம்பெருமான கமலநயன வாசுதேவ விஷ்ணு அப்படிலாம் கூப்பிடுவா, அதே மாதிரி தரணிதர அச்சுத அப்படிலாம் கூப்பிடுவா, சங்கசக்கர பாணேன்னு கூப்பிடுவா, பவ சரணம். ஸோ இந்த அரியனுக்கு கிராண்ட் ரெஃப்யூஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதி ரயந்தி ஏ வை, இந்த மாதிரி சொல்கிறவா கிட்ட தியஜ பட்ட, வாழை விட்டுடுங்கோ, பட்டனா வீரர்களே கிங்கரர்களே, அதை வந்து தூர தரேன தான் அது அபாபான் அப்படிங்கிற மாதிரி, அவள் வந்து பாவங்கள்லாம் பண்ணாதவா, அன்டெயின்டட் பை சென்ஸ், அதனால் ரிஜெக்ட் தள்ளி இருக்கச்சே நீங்கள் வந்து பக்கத்துலேயே போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த கும்புலதர் கைந்து குதிரைக்கு 10 முழம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷ்ணு பக்தர்களை பார்த்தீங்கன்னா 1000 முழம் தள்ளி நின்றுக்கோங்க அப்படின்னு அந்த யமன் வந்து தன்னுடைய கிங்கரர்கள்கிட்ட சொல்கிறான். அது இங்கே தரணிதரன்னு சொல்கிறார் பூஸ்துதியில். தரணிதரன் எதுக்காக வேண்டி சொல்கிறேன்னாக்கா, எப்படி நீ பூதேவியை வந்து இந்த வெள்ளத்துலேருந்து காப்பாற்றினியோ அதே மாதிரி சம்சாரம் அப்படிங்கிற கடல்லேருந்து அடியனை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து சுவாமி தேசிகன் வந்து பூதேவியை பார்த்து சொல்கிறாரு வந்து, தாயே நீயும் எம்பெருமானுமாக சேர்ந்து இந்த வராக அவதாரம்னு ஒரு நாடகம் ஒன்று ஆடினேள் வந்து, அது எதுக்காக வேண்டி பண்ணேளுங்கிறது அடியே எனக்கு தெரிஞ்சுருத்து. உலகத்தை எல்லாம் ரீஅஷ்யூர் பண்ணுறதுக்காக வேண்டி, என்ன விதத்தில் ரீஅஷ்யூர் பண்ணுறதுக்காக வேண்டினாக்க, அதாவது எப்படி வந்து பூதேவியை இவன் காப்பாற்றின வெள்ளத்துலேருந்து ஜலத்துலேருந்து காப்பாற்றினானோ அது மாதிரி வந்து இந்த சம்சாரம் அப்படிங்கிற இதுலேருந்து காப்பாற்றுவா அப்படிங்கிற மாதிரி. ஃபார் த ரீஅஷ்யூரன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் the Supreme Lord in his transcendent state desired to enact the rescue of the afflicted. ஸோ நீ வந்து அந்த மாதிரி ஒரு விக்டிமாக வச்சுட்டு அவளுக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி ஒரு நாடகம் ஆடணும்னு நினச்சான். நீயும் அந்த நாடகத்துக்கு வந்து நீ இது பண்ண யூ ஆர் அ கோ கன்ஸ்பிரேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நீயும் வந்து என்ன பண்ணனாக்க ரிவீலிங் யுவர் ஜென்டில் உமன்லி நேச்சர், ஒன்றுமே தெரியாத ஒரு அது அபலை பொண்ணு மாதிரி இருந்துட்டு, அண்ட் கன்சீலிங் அதர் அட்ரிபியூட்ஸ், அது உனக்கு நீயே நினச்சிருந்தாக்க நீ வெளியில் வந்திருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். கன்சீலிங் அதர் அட்ரிபியூட்ஸ், enacted immersion in the waters of the ocean அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அந்த விதத்தில் நீயும் ஒரு நடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனாக்கா அந்த அவதாரத்தினுடைய பர்பஸ் என்னன்னாக்க, எம்பெருமான் வில் ரெஸ்கியூ தோஸ் இன் சம்சாரிக் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் தரணிதர அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுறார். அந்த மாதிரி காப்பாற்றின மாதிரி என்னையும் காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஏன்னாக்கா இது வந்து பாஞ்சராத்திரத்துலேயும் சொல்லிருக்கு, சல்யூட்டேஷன்ஸ் டு த கிவர் ஆஃப் ஆல் வெல்ஃபேர், த டிஸ்கஸ் ஹோல்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, ஹூ இஸ் த சேவியர் ஆஃப் தோஸ் சப்மர்ஜ் இன் தி ஓஷன் ஆஃப் வேர்ல்ட்லி டிசையர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. நம சகல கல்யாண தாயினே சக்கரபாணயே விஷயார்ணவமக்னானாம் சசுத்தேரணஹேதவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அது. ஸோ அதனால் இஸ் அ சேவியர் ஆஃப் தோஸ் சப்மர்ஜ் இன் தி ஓஷன் ஆஃப் வேர்ல்ட்லி டிசையர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த சிக்ஷையா அப்படிங்கிறது எப்படின்னாக்க, நீ வந்து எப்படி நீ வந்து துருவனுக்கு வந்து துருவன்கிறது தெரியும் உங்களுக்கு, துருவ நட்சத்திரம், அந்த துருவன் அவனுக்கு வந்து எம்பெருமான் வந்து இது விஷ்ணு புராணத்தில் வர்றது இந்த கதை வந்து. அதில் வந்து எம்பெருமான் வந்து தன்னுடைய சங்குனால துருவனுடைய கன்னத்தை டச் பண்ணான். ஸோ அப்படி டச் பண்ணுறச்சே அவனுக்கு வந்து இது வேணுங்கிற இதெல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகம் அவன்கிட்ட போய் அவனை அண்டர்வென்ட் அ கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் வந்து எம்பெருமானை வணங்கி எம்பெருமானை வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதாவது அவனுக்கு நல்ல பக்தி கீர்த்தியெல்லாம் நல்லா ஃபுல்லாக வந்துருத்து அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். ஸோ தட் மேஜிக் தட் யூ ஒர்க் ஆன் துருவ, அதே மேஜிக்கை வந்து ப்ளீஸ் ஒர்க் ஆன் அடியேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அத பிரசன்ன வதனக, அதாவது அந்த சங்கால அது அதுக்கப்புறம் பிரசன்ன வதனம் ஆயிட்டான் அவன். தட்சணாத், அந்த க்ஷணத்திலேருந்தே நிருபநந்தனக, த பிரின்ஸ் ஆனது நிருபநந்தனக, ராஜாவுடைய புத்திரனான துருவன் இருக்கானே அவன். துஷ்டாவ பிரணதோ பூத்வா பூததாதாரமச்சுதம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது at that very moment the prince bowed down and praised Lord Vishnu. ஸோ அவனுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருத்து. அதே மாதிரி அந்த எக்குவலண்ட்டாக என்னையும் அடியனையும் பண்ணேன்னாக்கா அடியனுக்கும் அது நல்லா இருக்கும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது கடைசி ஸ்லோகம் ஃபார் டுடே. இதில் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, சுவாமி நீர் வந்து அடியேனுக்கு எல்லாமே, தாயார் தகப்பனார் எல்லாமே நீர் தான் சுவாமி. அதே மாதிரி நானும் வந்து அடியேனும் இவர் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி, தவ அஸ்மின்னு சொல்கிறோமோ இல்லையோ, நான் உன்னுடையவன் அப்படின்னு யாராவது வந்து சரணாகதி பண்ணாக்கா அவளை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரோ இல்லையோ, அந்த தவ அஸ்மிங்கிறதே சொல்கிறார் அவர். நான் உன்னுடையவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். நான் உன்னுடையவன், நான் உன்னுடைய தாசன், உன்னுடைய பிரபன்னன்,
நான் 22வது ஸ்லோகத்திலே நான் வந்து பிரபன்னாக சரணாகதி பண்ணிட்டேனே சுவாமி. ந தர்மனிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனக அனன்யகதி சரண்ய தத்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பிரபத்தி பண்ணிட்டேனே சுவாமி. அதனால் இப்படிப்பட்டவனுக்கு வந்து நீதான், நான் அடியேன் வந்து ஒரு ரக்ஷ வஸ்து, அதனால் இது வந்து நீர்தான் அடியனை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ தேவரீர் தான் உலகங்களுக்கு தந்தை, அதாவது தகப்பனாராக இருக்கிறது நீதான், தாயாக இருக்கிறது நீதான். அது மாத்திரம் இல்லை, அன்பு நிறைந்த புத்திரன் அப்படிங்கிற மாதிரி. யூஸ்வலாக நம்ம தகப்பனார் தாயார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம் நம்ம. ஆனாக்கா எனக்கு நீர் புத்திரனும் நீர் தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா புத்திரங்கிறவா வந்து அவள் வந்து நம்மளை தகப்பனார் தாயாரை வந்து அவள் வயசான காலத்தில் காப்பாற்றுறா. ஸோ அவளுக்கு வந்து சாப்பாடு போடுறா அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் தியரட்டிக்கலி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறா. அதுக்கப்புறம் நம்மளுடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் இது என்ன அந்த அந்த தர்ப்பணங்கள் பண்ணி அது பண்ணி அந்த நம்மளோட ஆத்மாக்களை கரையேற்றுறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறாளோ இல்லையோ. ஸோ அந்த மாதிரியான பண்ணுறவா அப்படிங்கிறது. ஸோ அந்த அதாவது ஈவன் ஆஃப்டர் அவர் டைம் தே டூ குட் திங்ஸ் ஃபார் அஸ் அப்படிங்கிற மாதிரியானது. ஸோ அந்த மாதிரி அது மாத்திரம் இல்லை, அன்பு நிறைந்த புத்திரன் அப்படி தான். அது மாத்திரம் இல்லை, நண்பன்கிறத 2 விதத்தில் சொல்கிறார். அதாவது ஃப்ரெண்டுங்கிறதுக்கு 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணுறார். ஒரு வார்த்தை சுஹ்ருத் அப்படிங்கிறது. சுஹ்ருத்னாக்கா அதுவும் ஃப்ரெண்டு, மித்ரம்னாலும் ஃப்ரெண்டு அது. ஸோ என்ன டிஸ்டிங்ஷன்னாக்கா தே லுக் சிமிலர். அதாவது சுஹ்ருத்னாக்க நல்ல வெல் விஷர் அப்படிங்கிற அர்த்தத்தில், ஃப்ரெண்ட் ஹூ இஸ் அ வெல் விஷர் அப்படிங்கிற மாதிரி. மித்ரம்ங்கிறது வந்து a friend who is completely trustworthy அப்படிங்கிற மாதிரி, நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் அப்படிங்கிற மாதிரி. அந்த 2த்தையுமே யூஸ் பண்ணுறாரு அவர். ஸோ ஐ டோன்ட் நோ if all these Sanskrit verses they keep that distinction in mind when they use one word or the other. பட் இதில் வந்து 2 வார்த்தைகளும் வர்றதுனால அதை வந்து இதுக்கு இந்த மீனிங் அதுக்கு அந்த மீனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. விரும்பத்தகுந்த நல்லெண்ணம் உள்ள நண்பன் அவன் அப்படிங்கிற மாதிரி. தவிர நம்பிக்கைக்கு பாத்திரமான நண்பன் மித்ரம் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று சொல்கிறார். அது தவிர அவன் குருவாகவும் இருப்பவன் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, நமக்கு வந்து அவன் வந்து கதியும் அவன் தான். கதின்னு சொல்கிறச்சே வந்து நம்மளுடைய உபேயம் அவன் தான். உபேயம்னாக்கா லட்சியம், அவர் அல்டிமேட் டெஸ்டினேஷன், அவர் அல்டிமேட் புருஷார்த்தமும் அவன்தான். அதை அடையறதுக்கு வழியான உபேயமும் அவன்தான். ஸோ கதிங்கிறது வந்து போத் உபேயம் அண்ட் உபாயம் வந்து அவன்தான். அப்படிப்பட்டவன் அவன். ஸோ எம்பெருமானை பற்றி முதல்ல நிறைய சொல்கிறார். அவ்வளோ வசந்தவனாக இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தன்னை பற்றி சொல்கிறச்சே அடியேன் உன்னுடைய இந்த தவ அஸ்மிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் உன்னாலேயே தாங்கக்கூடியவன், நீதான் என்னை சப்போர்ட் பண்ண வேண்டியவன் அப்படிங்கிற மாதிரி. உமக்கே தொண்டன், உமக்கே நான் தாசனாக இருக்கவன். அப்புறம் உண்மையே உபேயம் உபாயமாய் கொண்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதான் ஏற்கனவே வந்து எம்பெருமானை சொல்கிறச்சே நீதான் உபாயம் நீதான் உபேயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஓகே, அது எனக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா, அது உமக்கு தெரிஞ்சிருக்கான்னு எம்பெருமான் கேட்டானாக்கா அதுக்காக வேண்டி தன்னை பற்றி சொல்கிறச்சையும் எனக்கு அது தெரிஞ்சிருக்கு, அதனால நான் உண்மை உபேயமாகவும் உபாயமாகவும் கொண்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உண்மையே உபேயம் உபாயமாய் கொண்டவன், உன்னை சரணடைந்தவன். இந்த 22வது ஸ்லோகத்தில் உங்கள்கிட்ட நான் சரணாகதி பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கச்சே சுவாமி, அடியேனும் தேவரீருக்கே ரக்ஷ வஸ்து ஆகிறேன். ரக்ஷ வஸ்துனாக்க வஸ்து தட் நீட்ஸ் டு பி ப்ரொடெக்டட் பை யூ. இது வந்து பிரசித்தம் என்றோ, இதெல்லாம் வந்து சாஸ்திரங்கள் எல்லாம் கூட சொல்லியிருக்கு இல்லையா சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். பார்க்கலாம் அது. ஸோ பிதாத்வம் மாதாத்வம் நீதான் இது எம்பெருமானாகிய நீதான் வந்து இது ஆகிறாய் அப்படிங்கிற மாதிரி. அதாவது துவமேவ நீதான் அசி ஆகிறாய். என்ன ஆகிறாய்? பிதா துவம், நீதான் பிதாவாகிறாய், நீதான் மாதாவாகிறாய். தயித்த தனய துவம், தயித்த தனயனாக்க புத்திரன், தயித்தனாக்க ரொம்ப அன்பு நிறைந்த அப்படிங்கிற மாதிரி. அன்பு நிறைந்த புத்திரனும் நீதான் ஆகிறாய். பிரிய சுஹ்ருத், பிரியனாக்க விரும்பத்தகுந்த, ஸோ வெரி டிசைரபிள் அப்படிங்கிற மாதிரி. டியர் அல்லது டியர்னு சொல்லலாம். டியர் சுஹ்ருத்னாக்க வெல் விஷிங் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி துவம். அது தவிர மித்ரம் அப்படிங்கிற மாதிரி, மித்ரம்னாக்க நம்பிக்கைக்கு பாத்திரமான நண்பன், ட்ரஸ்ட் வர்தி ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் குரு, நீதான் குரு அப்படிங்கிற மாதிரி. நீதான் ஆச்சா, நீதான் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி மாதிரி அசி அப்படிங்கிற மாதிரி. கதிஹி உபேயமும் நீதான் உபாயமும் நீதான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த ஜகதாம், ஜகதாங்கிறது உலகங்களின் பிதாத்துவம் அப்படிங்கிற மாதிரி. உலகங்களுக்கெல்லாம் பிதா, உலகங்களுக்கெல்லாம் மாதா, உலகங்களுக்கெல்லாம் இந்த தனைய அப்படிங்கிற மாதிரி. அந்த ஜகதாம்ங்கிறது அது வந்து இட்ஸ் அ ப்ரீஃபிக்ஸ் ஃபார் ஆல் த டிஸ்கிரிப்டர்ஸ் தேர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து தன்னை பற்றி சொல்கிறச்சே துவதீய, நான் உன்னுடையவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் உன்னுடையவன்.
அப்புறம் வந்து துவத் பிருத்யக உன்னால் தாங்கப்பட வேண்டியவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தவ பரிஜனக உன்னுடைய தாசன், உன்னுடைய வேலையாள் அப்படிங்கிற மாதிரி. துவத்கதிகி அதுவும் துவத்கதிகனா உன்னையே உபேயமாகவும் உபாயமாகவும் கொண்டவன், அப்படிப்பட்டவனாகும். நான் அது மாத்திரம் இல்லை, பிரபன்னக நான் ஒன்றும் சரணாகதி பண்ணவன் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஸோ ஏவம் சதி இந்த மாதிரி இருக்கிறச்சே அகம் அப்படி நான் அடியேனும் தவ ஏவ அஸ்மி வரக, அதாவது உமக்கே தவ ஏவ தேவர் இருக்கே தவ ஏவ உமக்கே பரக அஸ்மி உமக்கு பாரமாக ஆகிறேன், உம்முடைய பொறுப்பாக ஆகிறேன், உம்முடைய ரக்ஷ வஸ்துவாக ஆகிறேன். ஹீனாக்க நிச்சயமாக அப்படிங்கிற மாதிரி. அதாவது இது பிரசித்தம் தானே சுவாமி அப்படிங்கிறது. இஸ் தேர் எனி கொஸ்டின் அபவுட் தட் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் அவர். சரியா? ஸோ அந்த விதத்தில் வந்து நீ வந்து உலகங்களுக்கு எல்லா விதமான ரிலேஷனும் நீதான். நான் வந்து எப்படி வந்து ஒருத்தன் வந்து உங்ககிட்டே கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணியிருக்கணுமோ அந்த மாதிரியான மனுஷன் நான், உண்மையை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவன். அதனால் இப்படிப்பட்ட வந்து உன்னுடைய ரக்ஷ வஸ்து நான் அறியேன், உன்னையே உபாயமாகவும் உபேயமாகவும் கொண்டவன். இது தவிர வேறு என்ன பண்ண முடியும் சுவாமின்? அதனால் நீதான் அடியனை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? ஸோ அது குயிக்காக இது பார்த்துடலாம். மாதா பிதா பிராத்தா நிவாசக, இது சரணம் சுஹ்ருத் கதி நாராயணக, எல்லாமே பெருமான் தான் அப்படிங்கிறத சுபாலோபனிஷத் சொல்கிறது. திருவாய்மொழியில் நிறைய, அதாவது there are hundreds of pasurams and slokams that you can give in support of that. I'll just mention a few briefly. சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே. அவன் எம்பெருமான் தான் தாய், எம்பெருமான் தான் தந்தைன்னு திருவாய்மொழியில் சொல்றார். திரும்ப இன்னொரு இடத்துல தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அவை அல்லனாய் அப்படிங்கிற மாதிரி. தாயுமாய் தந்தையாகி அவை அல்லனாக்கா அதை தவிர மற்ற எல்லாமும் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறு இவை என்னென்ன நியாயங்களே அப்படின்னு எம்பெருமான் ப்ளே பண்ணுற எல்லா ரோல்ஸையும் சொல்லி பார்த்துருந்து ரொம்ப அவர் அனுபவிச்சு போடுறார் அவர். இது நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்திலையும் இந்த பிரியாம்பிளில் பார்த்துருக்கோம். பீஷ்மருடைய இந்த யுதிஷ்டன் வந்து பீஷ்மாச்சாரியார்கிட்ட கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றச்சே, தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோ வ்யய பிதா, அந்த பிதாங்கிற வார்த்தை வருது. ஸோ he who is the deity of all the gods and all beings and the imperishable and eternal father அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அப்புறம் வந்து அடியன் சொல்லி தெளிவிலா கலங்கள் நீ முன்னாடி பார்த்துருக்கோம். திருவரங்கத்துள்ளோங்கும் ஒளியுள்ளார் தாமே என்றே தந்தையும் தாயுமானவார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அது பகவான் கிருஷ்ணனை வந்து பகவத்கீதையில சொல்றான். ஸோ அது வந்து நான் தான் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், ஐ எம் த ஃபாதர், ஐ எம் ஆல்சோ த மதர், த சஸ்டெய்னர் அண்ட் த கிராண்ட் சாயர், ஐ எம் த பியூரிஃபயர், த கோல் ஆஃப் நாலேஜ், த சேக்ரெட் சிலபிள் ஓம், எல்லா வேதங்களும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அது அதிகம் நம்ம இது எம்பெருமானே சொல்றாரு. அதனால வந்து பிதாகமஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமக வேத்யம் பவித்ரம் ஓம்கார ரிக் சாம யஜுரேவச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சுவாமி தேசிகனும் மும்மணி கோவையில சொல்றார், தாயும் நீயே சாயை தந்து உகத்தலன், நீதான் அடியனுடைய தாயார், என்னாக்க யூ கிவ் மீ ஷேட் அண்ட் யூ ரிஜாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி. தந்தையும் நீயே முந்தி நின்று அளித்தலின், யூ ஆர் மை ஃபாதர் டூ பிகாஸ் யூ ஸ்டுட் அலோன் பிஃபோர் சிருஷ்டி, வேற ஒத்துருமே கிடையாது இந்த யூனிவர்ஸில். அண்ட் யூ கிரியேட்டட் அண்ட் சப்போர்ட்டட் ஆல் பீயிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். இந்த மித்ரம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இதில் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து எம்பெருமான் இது பிரம்மா வந்து சொல்கிறச்சே வந்து சொல்கிறார், ஆஹா இந்த இதில் இருக்காளே இந்த கோகுலத்தில் இருக்க மனுஷா வந்து ஆஹா எவ்வளவு பாக்கியம் பண்ணவாவோ, வாட் அஹோ பாக்யம் நந்தகோப விரஜௌகசாம் என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். இந்த மித்ரம்ங்கிற வார்த்தை அங்கே வருது. என்ன பெரிய எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கா நந்தகோபனும் சரி, அந்த ரெசிடென்ஸ் ஆஃப் த கோகுலம் அவளும் சரி, அவளுக்கு வந்து இது எம்பெருமான அவளுக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிறதுக்கு அவள் என்ன தவம் செய்தனையோ அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு இது பாக்கியம் பண்ணியிருக்கா அவள், த கம்ப்ளீட் அண்ட் எட்டர்னல் அப்சல்யூட் ட்ரூத் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் வந்து இந்த பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துவமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரியான் நத்வத் சமோஸ்திய அபியதிக கிருத்தோன்யோ லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவக. அதாவது இது வந்து சரணாகதி கத்தியத்திலையும் இது வந்து கோட் பண்றார். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கிட்ட சொல்றச்சே, நீதான்
உலகத்துக்கே தந்தை நீ, அது வந்து சரங்கள் அச்சரங்கள் எல்லாத்துக்கும் நீதான், அது நீதான் தந்தை அப்படிங்கிற மாதிரி. யூ ஆர் இட்ஸ் வர்ஷிப் worthy டீச்சர், அதாவது குருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரோ இல்லையோ, அது மாதிரி அந்த மோஸ்ட் எக்ஸால்டட் ஒன், உனக்கு இணையாக ஒருத்தரும் கிடையாது, உன்னை விட வசந்தவாளும் ஒருத்தரும் கிடையாது. எப்படி இருக்கிறச்சே 3 உலகங்களையும் உன்னை விட வசந்தவா, உன்னை விட ஒளி மிகுந்தவா யாராக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் வந்து சுவாமி இதில் சொல்றார் துவத்கதிஹி அப்படிங்கிற மாதிரி, உன்னை உபேயமாகவும் உபாயமாகவும் கொண்டவன் நான் அப்படின்னு சொல்றார். மற்ற இனம் காமங்கள் மாற்று, இந்த மாதிரி நான் நினச்சிக்கலனாக்க, வேற எதையும் ஆசைகள் எனக்கு இருந்ததுனாக்க நீயே எனக்கு மாத்திடு அப்படின்னு ஸ்ரீ எப்படி ஆண்டாள் சொல்கிறாளோ அதே மாதிரி இங்கேயும் இவர் மீன் பண்ணுறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். பிரபன்னகன்னு சொல்கிறான்னு ஏற்கனவே என்ன 22வது ஸ்லோகத்தில் அவர் வந்து ஏற்கனவே சரணாகதி பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து அதாவது ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு, அது I am the soul not the body, I am a Shesha to Vishnu, nothing is mine, I've taken refuge in him alone with the sole desire to serve him. The கதிஹின்னு சொல்கிறாரோ இல்லையோ, அது மாதிரி துவத்கதிஹி அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறது. அகம் ஆத்மா அப்படிங்கிற அந்த மாதிரி வருது. அகம் ஆத்மான தேகோஸ்மி விஷ்ணு சேஷோ பரிகிரக தமேவ சரணம் பிராப்தக தத் கைங்கரிய சிகீர்ஷையா அப்படிங்கிற மாதிரி. ஐ எம் த சோல் நாட் த பாடி, அதாவது நான் சொல்லப்படுறது அடியனுடைய ஆத்மா, அடியனுடைய சரீரம் இல்லை. நான் விஷ்ணுவின் சேஷனவன், தாசனவன், நான் அடியேன். நத்திங் இஸ் மைன், ஒன்றுமே என்னுடையதில்லை. நான் அவன்கிட்ட மாத்திரம்தான் வந்து சரணாகதி பண்ணியிருக்கேன் வித் சோல் டிசையர் டு சர்வ் ஹிம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த ஹீங்கிறது வந்து சர்டன்லி அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. என்னாக்கா பிரமாணங்கள்லாம் கூட இதுதான் சொல்கிறது. அதாவது indeed for the wise ascetics who seek liberation and are free from desires, Hari is the one who ensures their welfare and union with the divine அப்படிங்கிற மாதிரி. இதை சொல்லனாக்கா, நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மைதான் நீர்தான் கதின்னு இருக்கேன் சுவாமி, அப்படிப்பட்ட என்னை வந்து ஹரிதானை காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா, அதனால நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த தவை அஸ்மி அப்படிங்கிற மாதிரி, அதாவது நான் உன்னுடையவன் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ரிஷிகளும் ஆரண்ய காண்டத்தில் வந்து முதல் இதில் சொல்கிறா, முதல் சர்க்கத்தில் சொல்கிறா, ஸ்ரீராமா நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னாக்கா, முந்தியெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து ராட்சசர்கள் வந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா அவளுக்கு சாபம் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் சாபம் கொடுக்கறச்சு எங்களுடைய தபஸ்னுடைய பலன்கள்லாம் போயிடுறது, திரும்ப வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அகெயின், அந்த மாதிரி ஆயிடுறது. ஆனாக்கா நான் இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா, அந்த தண்டத்தை கீழே வச்சுட்டோம்னு நம்ம அழகாக சொல்கிறேன். அது தண்டம்னாக்கா பனிஷிங் ஸ்டிக். அது அவளை பொறுத்த வரைக்கும் சாபம் கொடுக்கறது தான் பனிஷிங் ஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி. நெஸ்த தண்டா வயம் ராஜன் வயம் ராஜன், நாங்கள்லாம் வந்து நெஸ்த தண்டா தண்டத்தை கீழே வச்சுட்டோம், சாபம் கொடுக்கறது இல்லை. ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக, கோபத்தை விட்டுட்டோம், இந்திரியங்களை ஜெயிச்சிட்டோம். ரக்ஷணீயா ஸ்வயா சஸ்வத், ஆனால் நீதான் எங்களை தொடர்ந்து எட்டர்னலாக ரட்சிக்கணும்னு அப்படிங்கிற மாதிரி. கர்ப்பபூதா எப்படி பண்ணணும்னாக்கா, கர்ப்பபூதா ஸ்தபோதனாக, ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தையை காப்பாற்றுற மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. வி ஆர் worthy of that kind of protection அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதோட இந்த 60வது ஸ்லோகம் வந்து முடிகிறது. இன்னும் 5 ஸ்லோகங்கள் தான் இருக்குது ஒரே ஒரு உபன்யாசத்தில், அதை முடிச்சிடலாம். ஸோ the long 65 verses long Stotra Ratnam will come to an end with the next உபன்யாசம் on this topic. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு அடியேனுடைய நன்றி. பொருளார்ந்த பொருளை இவன் பொருளற்றை பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொறுத்தீர், அருளால் இவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து.